இப்பொழுது நம்ம ஒரு உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். அது நம்ம அவங்களுக்காக ஜெபித்தோம். சபையாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டுமாக கரங்களை தட்டி விஜி ஜோயனாவை வர வைக்கலாமா, சாமியாரை வர வைக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் கொடுக்கும்போது வாய்ப்பை கர்த்தருடைய சந்நிதியில் வருவதற்கும் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கும் உன்னுடைய ரட்சிப்பை பாதுகாப்பதற்கும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அப்படி பின்வாங்கி போயிருந்தாலும் கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நம்ம சபையாக ஜெபித்த பொழுது இன்றைக்கு நம் முன் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாருக்கும் பிரேஸ் தி லார்ட். கர்த்தரோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த ஒரு லைன் என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்லாவே பொருந்தும். பிகாஸ் காட்ஸ் கிரேஸ் இல்லைன்னா இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஜீவனும் சுவாசம் கொடுத்து என்னை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாய் வைத்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்காக அதிகமாய் ஒருவர் ஆசைப்பட்டாங்க, இந்த இடத்துல நான் சாட்சியாக நிற்கணும்னுட்டு. அது நம்ம பாஸ்டர் ஆண்டி. இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் இந்த இடத்துல வரணும், ஒரு சாட்சியாக நிற்கணும், உயிருள்ள சாட்சியாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு. கடந்த ஒரு லாஸ்ட்லி நான் ஜூலையோட லாஸ்ட் நான் சபைக்கு வந்தது. என்னோடய லைஃப்பில் ஃப்ரம் பாஸ்ட் 11 months சிக்னஸாகவே தான் நான் இருக்கேன். என்னுடைய ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த சிக்னஸ்க்கு ஃபர்ஸ்ட்லி என்னுடைய வாயில் ஒரு அச்சுரம் மாதிரி வந்துடுது இந்த இடத்துல. இப்போது மவுத் அல்சர் எல்லாம் வருது இல்லைங்களா, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் அது ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன், ப்ளஸ் என்னுடைய கம்ஸ் என்னோடய வாயில் ப்ளட்டு ரத்தம் வந்திருந்தது, ப்ளீடிங். காலையில் எழுந்தானா இந்த பகுதியில் ரத்தமாக இருக்கும். ஸோ நான் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் திருக்கோவிலூர்னுட்டு. பிகாஸ் அங்கே வெயில் ஜாஸ்தி இருந்தது. அந்த வெயிலுக்கும் இங்கத்துக்கும் நீ வந்ததுனால மேபி அந்த மாதிரி ஆயிருக்கலான்னு சொல்லிட்டு வெறும் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அமுச்சிட்டாங்க. ஸோ நானும் லைக் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இது பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 days அப்போவே என்னுடைய ஃபுட்டெல்லாம் கட் ஆகிடுச்சு. லைக் ப்ராப்பராக என்னால் இன்டேக் பண்ண முடியல. அது சரியான ஒரு 4வது நாளே ஜூலை 4th எனக்கு கல்யாணம் நடந்தது. நீங்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி மேட் போட்டுட்ருந்தாங்க. ஒரு ஸ்டாலுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னுட்டு போனது, இவ்வளோ பள்ளம் இருந்திருக்கு கீழே. அவங்க அது மேலேயே மேட் போட்டதுனால தெரியாமல் நான் காலை வச்சுட்டேன். காலை வச்சதுனால என் கால் உடஞ்சி போச்சு, ஃப்ராக்சர்ட். இந்த ஆங்கிள் போன் இங்கே பிரேக் ஆகிடுச்சு, என்னால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் பிஓபி கட்டு போட்டு அது ஒரு 1 month இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கட்டை பிரித்த பிறகு அதுக்கப்புறமும் என் கால் ஹீல் ஆகலை, நல்லா இவ்வளோ பெருசு இருந்தது. டாக்டரை போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது சில பேருக்கு அது ஸ்லோ ஹீலிங்னுட்டு தான் சொன்னாங்க. அண்ட் தென் அதுவும் கடந்து போச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு என் காதில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சுது, ஹார்ட் பீட் மாதிரி. ஒரு காதில் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 காதும் கேட்க ஆரம்பிச்சுது. அது கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் தூங்க முடியாது. நம்மளுக்கு தூக்கமும் வராது, தூங்கினாலும் அந்த தூக்கத்தில் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நாங்கள் எல்லா ஒரு 2-3 ENT டாக்டர்ஸை நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க ஃபியூ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் நினச்சேன் அதில் ஆடியோமெட்ரியும் இருந்தது. அவ்வளோதான், நம்மளுக்கு காது கேட்காது போல், அந்த மிஷின் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லைஃப்பில் என்ன ஆயின்னு இருக்குன்னே தெரியல. பேக் டு பேக் ஹெல்த் இஷ்யூஸ். அண்ட் ஒன் ஃபைன் டே எனக்கு பயங்கரமான முதுகு வலி வந்தது. உடம்புல இந்த பேக்கில் இருக்கிற ஃபுல் போன்ஸ் பெயின். அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம சண்டை போடும்போது யாருன்னா நம்மளை பின்னாடியிலேருந்து பிடிச்சி முறுக்கி இது பண்ணால் நம்ம போன்ஸ் எல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு வலி. நான் அன்றைக்கே நினச்சேன், இது என்ன பெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பெயின் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. அன்றைக்கி ஒரு சண்டே தான் என்னோடய கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் நான் இவருக்கு சொன்னேன், இன்றைக்கி நான் சபைக்கு வரேன்னுட்டு.
சபைக்கு வர அன்றைக்கி தான் 5:30 early மார்னிங் எனக்கு அந்த வலி வந்தது. ஈவினிங் 7:30 வரைக்கும் அந்த பெயின் எனக்கு இருந்துச்சு. நான் ஏசப்பாக்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த பெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படிப்பட்ட பெயின்னா ஒரு டெத்து, அவ்வளோதான். இந்த பெயினால் நான் இறந்துருவோணுன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல். பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, பயந்துகிட்டே இருந்தேன். பேக் டு பேக் ஏதோ ஆயிட்டுருக்கு, மேபி ஏதோ எனக்கு இருக்குது சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கேர் செல் வச்சாங்க. ஆன்ட்டிக்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணேன், எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ கடைசி நாள் ஆண்டி வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. மகளுக்கு வந்துட்டு இந்த நாளில் நீங்கள் வந்து சுகத்தை கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் வந்துட்டு என் வாழ்க்கையில் என்ன ஆகிட்டுருக்கு, என் பாடியில் என்ன ஆயிருக்குன்னு தெரியாமல் சுற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் சுற்றிருந்த எனக்கு அன்றைக்கி நைட்டே நான் சிக்காயிட்டேன். சிக்காகி ஒரு ஃபீவர்ன்னுட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போன பிறகு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணால் ப்ளட்டு ரொம்ப கம்மி இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 4.8 தான் இருந்தது. அந்த நம்மளுக்கு இருக்க வேண்டிய ப்ளட் கவுண்ட் வந்துட்டு 12 to 15 இருக்கணும், அதுவும் கம்மி இருந்தது. அப்புறம் என்னுடைய WBC 1,02,000, அந்த இடத்துல இருக்க வேண்டியது வந்துட்டு வெறும் 4 to 10, 4,000லேருந்து 10,000 வரைக்கும் தான் இருக்கணும். எனக்கு 1,02,000 வரைக்கும் தாண்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் வந்துட்டு 1,50,000லேருந்து 4,50,000 வரைக்கும் இருக்கணும். எனக்கு அது 13,000 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும், நீங்கள் அட்மிட் ஆகணும், ரொம்ப சிக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே வரைக்கும் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனே கொடுக்கல. அண்ட் தென் அவங்க வந்து ஒரு போன் மேரோ பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வேர்டே நான் கேள்விப்பட்டதில்லை என் லைஃப்பில். நான் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஸ்டில் அதை நான் கோ த்ரூ ஆகலை. நான் டாக்டரை கேட்டேன், இங்கேவே நான் கண்டினியூ பண்ணணுமா ட்ரீட்மெண்ட், இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணுமான் போது அவங்க மணிப்பாலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க, மில்லர்ஸ் ரோடுக்கிட்ட இருக்கிறது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் லைக் ஃபேமிலியாக அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால நாங்கள் அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ட்டு போய் நான் ERயில் படுத்துட்ருக்கேன். என்னை சுற்றி டாக்டர்ஸ் நின்றுட்டுருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அட் திஸ் ஏஜ் இந்த வயசில் இது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே பண்ண எல்லா டெஸ்ட்டுமே எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், எது இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், லைக் எதுவும் மறைக்காதீங்க, பட் எது இருந்தாலும் சொல்லுங்கன்னுட்டு. அந்த டாக்டர் வந்து ஓப்பனாக என்கிட்ட சொன்னார், டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்ததில் உனக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்ட்டு. பிளட் கேன்சர் என் லைஃப்பில் அந்த வேர்டை கூட நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணி பேசக்கூட நம்ம பயப்படுவோம். அது கேன்சருன்னு சொன்னோன்னே என்னால் அக்செப்டே பண்ண முடியல. அப்புறம் நான் இவரை கூப்பிட்டு சொன்னேன், டாக்டர் கேன்சருன்னு சொல்கிறாங்கன்னு. இவர் எனக்கு சமாதானம் சொன்னார், இல்லை அவனுக்கு வந்து பிளட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும், கேன்சர் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்ட்டிக்கு சொன்னோம், எங்கள் அண்ணா வந்து ஜெம்ஸில் ஊழியம் செஞ்சுட்டு கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னோம். அவங்க எல்லாருமே ஜெபித்தாங்க, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, உனக்கு ரிப்போர்ட் நல்லாவே வரும், பயப்படாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தா ஃபைனலி அது பிளட் கேன்சராகவே தான் வந்தது. ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போய் யோசித்து நாங்கள் திரும்பி வரோன்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. பிகாஸ் லைஃப் த்ரெட்டனிங் மூமெண்ட், எப்போ என்ன வேணாலுமே கூட ஆகலான்னு சொல்லி எங்களை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. பட் அந்த அதோடைய எஸ்டிமேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்மளாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தது. அவங்க எஸ்டிமேஷனை எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க, இதுக்கு ஒரு 10 lakhs கிட்ட ஆகும் சொல்லிட்டு. எனக்கு வாரி போட்டுடுச்சு, எப்படி நம்மளால் முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே அக்ரி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நம்மளுக்கு கடன் இருந்தது, பிரச்சனை இருந்தது. எனக்கு இன்னமும் அவருக்கு எனக்கு பேர்டன் கொடுக்க விரும்பலை. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நான் எவ்வளோ நாள் இருக்கனோ நான் இருந்துக்கிறேன், இல்லை லைக் என்னை கூட வச்சுக்கலன்னா என்ன ஏதாவது ட்ரஸ்ட்டில் நீ என்னை விட்டுரு,
நான் இருக்கிற வரைக்கும் நான் ஏதாச்சும் காடுக்கு பண்ணிவிட்டு என்னோடய டேஸ் எவ்வளவோ இந்த இடத்துல நான் மூவ் ஆன் ஆகிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாள் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை. அவ்வளோ காசுக்கு எங்கே போவாங்க? இப்போ நான் சர்வைவ் ஆகிட்டா பரவாயில்ல, நான் சர்வைவ் ஆகலைன்னா எனக்காக போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் தென் இவர் எனக்காக நின்றார். என்னானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படின்னா பண்ணி சரி பண்ணி உன்னை நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தைரியம் சொன்னது என் வீட்டுக்காரு. அவர் இல்லைன்னா நான் இங்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஆண்டவரோட கிருபையில் நான் வந்து இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க அது பேர். எனக்கு 7+3 7 கீமோஸும் கொடுத்து +3 கீமோ வந்து ஹை டோஸ் கீமோ. அந்த கீமோ கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நினச்சா அன்றைக்கி அவ்வளோ நான் வருத்தம் வேதனைப்பட்டிருக்கேன். கேன்சர் பேஷண்ட்ஸ்னாலே நம்ம சில பேர் அது நம்மளுக்கு தொத்திக்குவோம், இது பண்ணோன்ட்டு எத்தனையோ நாள் நம்ம விலகி போயிருப்போம். அவங்க வெறியோ கேன்சர் பேஷண்ட்டுன்னு பார்த்துருப்போம், அவங்க எவ்வளோ கோத்ரூ ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்தது. எல்லாமே நம்மளாவே இருக்க முடியாது, வெறும் அந்த உயிர் மட்டும்தான் என் பாடியில் இருந்தது. என்னோடய போனு, என்னோடய கை எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரு டெட் பாடி மாதிரி நான் படுத்துட்ருப்பேன், உயிர் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது நம்ம பாடியை போட்டு அந்த கீமோ அப்படியே நம்மளை முறுக்கி எடுத்துரும். இப்போது அக்கா மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க இல்லையா, அந்த போன்லேருந்து தான் அந்த ரத்தம் உற்பத்தி ஆகுதுன்னுட்டு. ஸோ எனக்கு வந்த கேன்சர் இந்த பகுதி பேக் சைடில். ஆண்டி எந்த இடத்துல கை வச்சு ஜபிச்சு இந்த இடத்துல எனக்கு வலி இருக்கா ஆண்டி போது ஆண்டி ஒரு விடுதலை கொடுங்க மகளுக்கு சொல்லுன்னு சொன்னாங்களோ அதே இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல அந்த ஒயிட் பிளட்டுக்கு வெள்ளை ரத்தம் ஆண்டி வெள்ளை ரத்தம் உற்பத்தி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் பிளட்டில் தான் எனக்கு வந்து கேன்சர் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆயிருந்தது அதிகபட்சமாக. அதாவது 1,02,000 4,000லேருந்து 10,000 எங்கே 1,02,000 கிட்ட அது உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை அழிக்கணும்னா அந்த கீமோ மூலியமாக தான் வந்து அழிக்கப்படும். ஸோ அவ்வளோ கீமோஸும் கொடுத்தாங்க. அந்த கீமோஸ் எல்லாம் கொடுக்கும்போது கேன்சர்ன்னு சொல்லும் போதே நான் நினச்சேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என் லைஃபு. ஏன்னா ஆண்டவருக்கு பின் தங்கி போயிட்டேன். வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஏன்னா பேக் டு பேக் வீட்டில் எல்லாருமே சிக் ஆகினே இருந்தாங்க. என்னால் வந்து ப்ரேயருக்கு டைம் கொடுக்க முடியல, சபைக்கு வரல, ஆண்டவருக்கு நான் எதுவுமே செய்யலை. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏசப்பா இது என்ன இது அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு கேன்சர் வந்தது, மேபி நான் தவறு பண்ணியிருக்கலாம், அதனால கூட இது எனக்கு வந்திருக்கலாம். பட் ஓகே ஏசப்பா எது இருந்தாலும் வந்து உங்களுடைய சித்தம் என்னமோன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் காடுக்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன். நார்மலாகவே நான் ஏசப்பா கிட்ட எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட தான் நான் பேசுவேன். மனுஷங்கிட்ட நான் எதுவுமே நான் ஷேரே பண்ண மாட்டேன். நான் ஏசப்பா கிட்ட தான் பேசினேன். நான் கேன்சர் வந்ததுன்னு சொல்லும் போது கூட என் வீட்டால் முன்னாடி இது வரைக்கும் நான் அழுவ மாட்டேன், அழுந்ததில்லை, எனக்கு வலின்னு சொல்லி அழுந்ததில்லை. எது இருந்தாலுமே ரூம் உள்ளே போய் அழுவேன், டாய்லெட்டில் போய் அழுவேன். இவங்க முன்னாடி நான் அழுவ மாட்டேன், ஏன்னா அழுந்தா இன்னமும் வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கும்போது ஒரு வலி வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே வலி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லையும் வந்தது. ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஊசி கொடுத்தாங்க, மெடிசின் போட்டு தான் அந்த வலியெல்லாம் போச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் ஆண்டவர் வந்து வீட்டிலேருந்து என்னை பலப்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா வீட்டில் வந்ததும் எனக்கு வந்து கேன்சர் பெயின் தான். நான் 14 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த வலியில் நான் வந்து துடித்தேன். ஆனால் அதை தாங்க கர்த்தர் எனக்கு வந்து பலத்தை கொடுத்தார். அதே போல் வந்துட்டு இங்கேயும் வந்தது ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது கேன்சர் பெயின் சொல்லிட்டு. லைஃபே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்ற பட்சத்தில் தான் என்னை சுற்றி எல்லாருமே வந்தாங்க. வந்தவங்க எல்லாமே ப்ரேயர் வாரியர்ஸ். ஆண்டி இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அண்ணா இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. குரூப் மெசேஜஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ, நான் அட்மிட் ஆன உடனே அண்ணா எல்லாருக்குமே ஆன்லைனில் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறதுனால அவங்களுக்கு கனெக்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 94 கண்ட்ரீஸ் கிட்ட என் பேரை சொல்லி ஜபித்தாங்க. வாரம் எல்லா சபையிலையும் என் பேரை சொல்லி ஜபித்தாங்க. ஆண்டி எனக்காக ஜபிக்காத அவர் இல்லைன்னு தான் நான் சொல்வேன், நாட்கள்னு சொல்ல மாட்டேன். எப்போவுமே என்னை வந்து ப்ரேயர்லேயே வச்சுருந்தாங்க. நான் ஒரு சாவு படுக்கையில் நான் இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி வந்து வெறும் அந்த ப்ரேயர், அந்த வால், அது மட்டும்தான் காப்பாற்றி என்னை இங்கே உட்கார வச்சுது. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து உயிர் பொழைக்க மாட்டேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்த வலி அந்த மாதிரி. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, லாஸ்ட்டு பொண்ணு, ரொம்ப செல்லமான பொண்ணு. என்னை அடிச்சிருக்க கூட மாட்டாங்க. எனக்கு வலின்னா என்னன்னு தெரியாது.
இப்படி சும்மா ஒரு கட்டில் இடிச்சுக்கினாலும் இவர் திட்டுவார், பார்த்து நடக்கக்கூடாதா, நீ வலி தாங்க மாட்டேன்ட்டு. ஒரு கோல்டு ஒரு ஜுரம் வந்தாலும் பெட்டில் படுத்துருவேன். 1 வீக் ஆனாலும் கோல்டுனா இறங்க மாட்டேன், செப்பல் போடாமல் கீழே இறங்க மாட்டேன். அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருந்த நான் என்னென்னலாம் நான் வலி பார்க்கக்கூடாதோ எல்லாமே என் லைஃப்பில் பார்த்துட்டு வந்து இப்போ நான் இந்த இடத்துல உக்காந்துட்ருக்கேன். லைஃப்பில் இந்த 11 months வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு நாள் நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தேவனோட கிருபையில் கிரேஸில் ஜீவனோடும் சுவாசத்தோடும் நான் இருந்தேன். வலி அந்தும் எனக்கு இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். ரொம்ப வலி, சொல்ல முடியாத வலி. காட் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் வந்து பதில் கொடுத்தாரு. ஆனால் நான் பின்வாங்கி போயிருந்தேன். ஏசப்பா வந்து ஏன் குரலுக்கோ செவி கொடுத்தாரு. நான் பேசுகிறது ஏசப்பா கேட்டார், என்னை மன்னிச்சார், என்னை கைவிடலை. என்னை எப்போ அவர் கை பிடித்து தூக்குனாரோ அப்போ வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. நான் இந்த பேப்பரில் எழுதி வச்சு சில பாயிண்ட் சொல்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் கீமோ லைக் மெமரி பவர் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, மறந்துடுவேன். அதனால் எனக்கு அடிக்கடிக்கு நான் வேதனையில் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னும் போது ஒரு வசனம் மட்டும் என்னை சுற்றி 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 ஒரு வசனம் வந்தது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நிறைய வந்தது. ஆண்டி ப்ரேயர் பண்ணும்போது அதிகபட்சம் ஆண்டி இது தான் யூஸ் பண்ணாங்க. எங்கே போனாலுமே ஒரு அவ்வளோதான் எனக்கு இது முடிஞ்சிடுச்சுன்ற போது எல்லாமே எனக்கு இந்த வசனம் எனக்கு பேக் டு பேக் வந்துனே இருந்தது. அண்ட் தென் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஆண்டவர் வந்து என்கிட்ட ஏதோ பேசுகிறாரு, ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுகிறாரு. நான் வந்து மனுஷன்கிட்ட என் குறைய சொல்ல விரும்பலை. டாக்டராலெல்லாம் காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியும் கேன்சர் வந்தால் எவ்வளோ டெட்லியான டிசீஸ். அதுக்கு தான் வந்து கொடிய வியாதின்னு வச்சுருக்காங்க அதோடைய பேர். ஏன்னா வேறு எது இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, வலி இருக்குது, நம்ம பொழைச்சி வந்துடலாம். கேன்சருன்னு ஒன்று வந்தால் அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரட்சிப்பு இல்லைன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. அகஸ்டின் ஜெபகுமாரன் ஒருத்தர் இருக்கார் ஜெம்ஸில், அவர் தான் அந்த ஊழியத்துக்கார் ஹெட்டு. எங்கள் அண்ணா வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், தங்கச்சிக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லும்போது காட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் அ மிராக்கிள் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ காடோட மிராக்கிள் இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய ஊழியக்கார். ஆண்டியும் சொன்னாங்க, ஆண்டவர் வந்துட்டு அற்புதம் செய்யணும். ஆண்டி வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க ஏசப்பாக்கிட்ட, டெய்லி ஜெபிப்பாங்க. சண்டை போட்டு நான் விட மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஏன் என் மகளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆண்டிக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் வந்த நாள்லேருந்து நாங்கள் வரலன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் வரலன்னா கால் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே அவருக்கு சொல்லுவேன், ஆண்டிக்கு நம்ம ஃபேவரட் நினைக்கிறேன், வரலன்னா நம்மளே கேட்குறாங்க கொள்கிறாங்கன்னுட்டு. பட் எத்தனையோ பேர் நம்ம லைஃப்பில் இருந்தோம், வந்தாங்க, ஜெபித்தாங்க, போனாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் மெசேஜ் பண்ணி நான் இருக்கேன், நான் ப்ரேயர் பண்ணுறேன், உனக்கு என்ன ஆகுது சொல்லு, நான் ப்ரேயர் பண்ணுறேன். எனக்காக ஒருத்தர் நின்று ஜெபித்தாங்க, பயங்கரமாக ஜெபிச்சாங்க ஆண்டி. கொஞ்சம் நஞ்சல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நிறைய சபை ஊழியர்களை பார்த்துருக்கேன். ஆஸ் எ சபை மெம்பராக அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்காக நின்று சண்டை போட்டு நான் திரும்பி மகளை எனக்கு கொடுக்கணும், எதுக்கு அவளுக்கு இந்த வேதனைன்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஒரு ப்ரேயர் வாரியர் சப்போர்ட்டாக ஆண்டி நின்றாங்க. கர்த்தர் வந்து அற்புதம் செய்து இப்போது என்ன இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்புறம் எல்லாருமே ப்ரேயர் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா, இது வெறும் சிக்னஸ் கிடையாது, இதில் ஒரு ஈவில் ஸ்பிரிட் அட்டாக்கோ இருக்குது, அசுத்த கிரியே ஆவின் அட்டாக்குன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ சிக்னஸ்னால் அது ஈஸியாக போயிடும். ஈவில் ஸ்பிரிட் அட்டாக்னால் அது அவ்வளோ சுலபமாக நம்மளை விட்டுட்டு அது போகாது. அந்த உயிரை எப்படின்னா எடுக்கணும், என் உயிரை எப்படின்னா எடுக்கணும்னு மட்டும்தான் அதோடைய டார்கெட்டாக இருந்தது. ஆண்டிக்கும் நிறைய விஷன்ஸ் வந்தது, எங்கள் அண்ணாக்கும் நிறைய விஷன்ஸ் வந்தது. அதில் ஒரு சில விஷன்ஸ் என்னென்னா, எங்கள் அண்ணா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வெறியோ இது மட்டும் இல்லை குட்டிமா, உனக்கு ஈவில் ஸ்பிரிட் அட்டாக்கோ ஆயிருக்கு, ஸோ இது அவ்வளோ ஈஸியாக போகாது, த்ரூ ப்ரேயர்ஸ் தான் இதை வந்து நம்ம இது பண்ணணும், ஃபஸ்ட்டு அத்தை வெளியே அனுப்புனா மட்டும்தான் இந்த சிக்னஸ் போகும்னுட்டு. அப்போ அண்ணாக்கு வர விஷன்ஸ் எப்படி இருக்கோங்கன்னா, பிசாசானு வந்துட்டு என்ன இப்படி கையில் தூக்கிக்குவானு, தூக்கிட்டு என்னை தூக்கிட்டு ஓடிட்டே இருப்பானு. தேவ தூதர்கள் வந்து என்னை வாங்க போகும்போது, இவளை என்னால் கொடுக்க முடியாது, இவளை நான் சொந்தமாக்கிக்க விரும்புகிறேன், இவள் உயிர் எனக்கு வேணும், அது ரெடியாகவே இல்லை கொடுக்க என்ன, இந்த மாதிரியான ஒன் விஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு அசுத்தாவி வந்து என்னை போட்டு நல்ல ஒரு சுற்றி, நல்ல பெரிய சுற்றி இருந்தால் என்னை போட்டு அடித்தா
நான் துடிச்சு போவேன்ல அந்த மாதிரி. அண்ணா அப்போ ஜெபித்து கேட்டாங்களாம் ஏசப்பாக்கிட்ட, இன்னும் எவ்வளோ நாள் என் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படணும், ஆல்ரெடி அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வாய்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஆகி ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னோடய சிக்னஸ்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அண்ட் தென் இவங்க அக்கா மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கே ஃபீல் ஆகும் நீங்கள் டவுனாக இருக்கும்போது, உங்களுக்கு எதுவும் ஆகும்போது காட் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு. அவ்வளோதான், நான் இறந்து போயிடுவேன் தான் நான் நினச்சேன். நான் இறந்து போனால் எங்கே போவேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போயிருப்பேன். அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. சரி நம்ம இறந்து போகலாம் விடு, நம்ம பரலோகத்துக்கு போகிறோன்னா நான் தைரியமாக சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ இந்த நாளில் எத்தனை பேர் அப்படி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிவிட முடியும், நான் இறந்தால் நான் பரலோகத்துக்கு தான் போவேன்ட்டு. எனக்கு தெரியும் இறந்த பேருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது வந்து ஹெல்லுன்னிட்டு துடிக்குவேன் அப்படியே. ஐயோ இன்றைக்கி நான் இறந்துட்டா நான் ஒரு வேளை நரகத்துக்கு போயிடுவேன் நான்ட்டு. நான் அப்படி தூங்கிட்டுருப்பேன். தூங்கி நான் எழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி முழிப்பேன். நான் பார்ப்பேன், எனக்கு எங்கே இருக்கிறேன்னே தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் தென் நான் ரியலைஸ் ஆவேன் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹெவி கீமோலாம் கொடுத்து அந்த ஒயிட் பிளட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அந்த கேன்சர் செல்ஸை கம்மி பண்ண தான் அந்த கீமோ கொடுப்பாங்க. அது வந்து 1,02,000 0க்கு வர வைப்பாங்க. 0க்கு வந்து திரும்ப அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அந்த கவுண்ட்டு. அப்போ அது 0க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ஃபீவர் வரும், ஷிவரிங் வரும், நடுக்கம் வரும். அதுக்கப்புறம் வாமிட்டிங், கண்டினியூஸ் வாமிட்டிங், கண்டினியூஸ் ஷிவரிங் எப்படி வரும்னா, அந்த பெட்டில் நான் படுத்துட்ருப்பேன், அந்த பெட்டே ஆடும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த பெட்டை பிடிச்சா கூட என்னால் அவங்களால வந்து அந்த பெட்டை இது பண்ண முடியாது, என்னை ஹோல்ட் பண்ண முடியாது. என் கையை இப்படி பிடிச்சாங்கன்னா இப்படி தட்டி விட்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், அவ்வளோ ஒரு ஷிவரிங். அந்த ஷிவரிங் ஆகும்போது மூச்சு திணறல் ஆகிடும், என்னோடய பிபி ஜாஸ்தி ஆகிடும். அந்த சமயத்தில் நான் போய் டெத்தையே பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். அந்த டீப் டெத், சாவை பார்த்துட்டு நான் பொழைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லெவலுக்கு அவ்வளோ டீப்பாக போய் அந்த சாவை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 4 hours கண்டினியூஸாக அந்த ஷிவரிங் வந்தது. அந்த ஷிவரிங் வந்துச்சுன்னா 2 hours நான் நடுங்கினே இருப்பேன். யோசிச்சு பாருங்கள், இப்படி நடுங்கினா எப்படி இருக்கும்னுட்டு. அப்படி தான் நான் நடுங்குவேன், மூச்சு திணறல் ஆகிடும். எனக்கு வந்து அந்த வார்மர் கொடுப்பாங்க, அந்த சூடு காற்று, அந்த மிஷின் வச்சு அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் போத்தியுமே எனக்கு அந்த நடுக்கம் வந்து எனக்கு நிற்காது. அப்போல்லாம் நான் அந்த ப்ரீத்து போய் வந்து அப்படியே அன்கான்ஷியஸில் ஆகும்போது முடிஞ்சிடுச்சு, நான் இறந்துட்டேன், செத்துருவேன், இதுதான் நான் நினச்சேன். ஆனால் தேவன் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக என்னை விடுறதுக்காக வரல. கர்த்தர் எனக்காக நின்று யுத்தம் செய்தார். இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து கர்த்தர் என்னை ஜீவனுள்ள சாட்சியாக என்னை வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காடுக்குள்ளே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டேன். ஓகே, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, இதுக்கப்புறம் எது இருந்தாலுமே நான் வந்து பார்த்துக்கலாம், நான் வந்து இது பண்ணலான்னுட்டு. ஒரு காரியம் என்னென்னா, நான் 8th standard படிக்கும் போதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக இருந்தது. ஏன்னா நான் பொண்ணு இல்லையா, கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம். அவங்களுக்கு தான் வந்துட்டு மதரோட வேல்யூ, ஃபாதரோட வேல்யூ, பேரண்ட்ஸ் அவங்க சொந்த வீட்டில் இருக்கிற வேல்யூ தெரியும். அப்போ நான் நினச்ச விஷயம் ஒன்று தான், வயசாயிட்டா மட்டும் எங்கள் அப்பா அம்மாவை நான் விட்டுறக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க நான் பர்மிஷன் வாங்கின்னு போகக்கூடாது. அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டோமா, ஹஸ்பண்ட் வீட்டில் அப்ரூவல் கொடுத்தா தான் போவாங்க. அந்த நாட்களெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னால் ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் என் அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்தில் நான் இருக்கணும், இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நான் 8th standard படிக்கும் போதுலேருந்து எனக்கு இது இருந்தது. இதுக்காக நான் அழுந்தேன். நான் கேட்டேன் ஏசப்பாவை, ஏசப்பா எனக்கு பெரிய விஷயம்லாம் இருந்தில்ல, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னுட்டு, நானாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இருப்பேன்னுட்டு நான் கேட்டேன். பட் எனக்கு கேன்சர் வந்துடுச்சு, அவங்க என்னை பார்க்குற நிலமை ஆயிடுச்சு. இப்போது எனக்கு எதுனாயிட்டா அவங்கள நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க, ஆனால் ஆஸ் அ டாட்டராக நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை நான் விடக்கூடாது, எது இருந்தாலும் நான் போய் நிற்பேன் அவங்களுக்குன்னு. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே ப்ரேயர் பண்ணுவேன், நான் கல்யாணம் ஆனாலும் நான் மாறிடக்கூடாது. சில பேர் கல்யாணம் ஆகிட்டா அப்பா அம்மாவெல்லாம் மறந்து அவங்க ஃபேமிலி இதுன்னு போயிடுவாங்க, நான் அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நான் நினச்சி என்னை நான் மோல்ட் பண்ணி நான் வந்தேன். நான் அதுக்காக அழுந்தேன். நான் பெருசெல்லாம் ஆசைப்படல, பட் எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்ட்டு.
பட் ஸ்டில் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணேன். எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலி, இவர் எல்லாருமே என் கூட இருந்து எல்லாமே எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்க எனக்கு இது பண்ணாங்க. அண்ட் தென் நான் காடுக்குள்ளே ஸ்ட்ரென்த்தன் ஆன பிறகு கர்த்தர் வந்து ஆண்டிக்கு அண்ணாக்கெல்லாம் விஷன் கொடுத்த மாதிரி கர்த்தர் எனக்கு விஷன்ஸ் கொடுத்தாரு. நான் ஆண்டவரை பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கல நான்லாம் என்ன ஒர்த்து சொல்லுங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னை இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நான் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன்னா, வந்த புதுசில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அவ்வளோதான். பட் எனக்கு எப்படி ஒரு விஷன் வந்ததுன்னா, நான் தூங்கிட்டு இருக்கேன் பெட்டில், நான் தூங்க போகிற டைம் நாங்கள் படுத்துட்ருக்கோம். இந்த பக்கம் காட்டில் அம்மா, அந்த பக்கம் காட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. தூங்கலான்னு சொல்லிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படி திரும்பி படுக்கிறேன். திரும்பி படுத்தா இந்த பகுதி பூராவே எனக்கு வந்து அது எனக்கு தெரியல அது என்னன்னுட்டு புகை மாதிரி இருந்தது. ஒயிட் கலர் க்ளவுட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேருந்து அப்படியே அந்த டோர் அவுட்டுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நான் இவர்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல வார்மர் இருந்துச்சு. இங்கே ஏதோ புகை இருக்குன்ட்டு. எனக்கு மட்டும்தான் அது தெரியுது, இவங்க 2 பேருக்கு அது தெரியல. இது ஒரு விஷன் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்க்ரீன் ஃபுல் கவர்ட் ஆகிட்டுக்கும். அந்த ஸ்க்ரீன் பூராமே கோல்டன் கிளிட்டர்ஸ் ஆகுது. கோல்டன் கிளிட்டர்ஸ் இருக்குது. அப்புறமா க்ரீன் கலர், இந்த கலரில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கிளிட்டராக இருக்குது. அப்புறம் இதுதான் என் பெட்டுன்னா இந்த பக்கத்தில் ஒரு கேண்டில் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. எங்கள் மம்மி கிட்ட சொல்கிறேன், மம்மி இங்கே தெரியுது மம்மி கிளிட்டர் ஆகுது, உனக்கு எதனா தெரியுதா மம்மின்னு. மம்மி சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு தெரியுதுன்ட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூட என்கிட்ட இவ்வளோ பக்கம் வந்தது. நான் வந்து அதை டச் பண்ணுறேன், எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கேண்டிலில் நான் டச் பண்ணுறேன், ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறமா இன்னொரு இரும்பு சேர் இருந்தது. அந்த சேர் பூராவும் பர்பிள் கலரில் வந்து அதுவும் ஒரு கிளிட்டர் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே நான் ஆண்டிக்கு ஷேர் பண்ணேன், ஆண்டி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்தது ஆண்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆண்டி வந்து ஜீசஸ்கிட்ட ஃபைட் பண்ணி சண்டை போட்டாங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் மகள்கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும், நீங்கள் அவளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டி ப்ரேயர் பண்ண அன்னைக்கு தான் ஆண்டவர் வந்து வந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டி சொன்னாங்க, அது போக இல்லை மகளே, தேவன் வந்துட்டு என்ன ஆண்டி சொல்வது, அந்த க்ளோரி, அந்த க்ளவுட்ஸ் மத்தியில் வரலையா, அதுதான் உனக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ காட் வந்து எனக்கு விஷன் கொடுத்தாரு. அது வந்துட்ட பிறகு எனக்கு ஒப்வியஸாக அந்த ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுச்சு. அடா போட என்ன கேன்சர் ஆகுது இதாகுது, ஏன்னா எனக்கு எதனா ஆகுதா அண்ட் போட்டோம். பிகாஸ் காட் இஸ் அக்செப்டட் மீ. காட் என்னை பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த செகண்ட் எனக்கு எதனா ஆனால் கூட எனக்கு பரவாயில்ல. இதே நான் சாவுக்கு பயந்து நின்றேன், ஏன்னா நான் செத்தா எங்கே போவேன்ட்டு. பட் காட் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். இதுக்கு மேலே எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வசனம் ஒன்று திரும்பி வந்துட்டே இருந்தது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு இருந்தது. என் கூட அந்த வசனம் வந்து 9 months ட்ராவல் பண்ணியிருக்குது இந்த நாள் வரைக்குமே கூட. ஸோ அவ்வளோலாம் இருந்தது. கீமோ எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வருது. அந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட்டில் என்ன வந்துடுச்சிங்கனாக்கா, சில பிளட் கேன்சர் வந்துட்டு கீமோலேயே சரியாகிறதும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு எனக்கு வந்த ப்ராப்ளம் என்ன, FLT3 மியூச்சுவேஷன் வந்துடுச்சு. FLT3 மியூச்சுவேஷன்னா இந்த கேன்சர் வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாலும் திரும்பவும் இந்த கேன்சர் வந்துடும். இந்த கேன்சர் வந்து பர்மனெண்ட்டாக போகாது, கீமோ கொடுத்தாலாம் போகாது. கேன்சர் திரும்ப வந்து வர அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நான் வந்து உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா த்ரூ கீமோவே சரியாயிடும்னு சொன்னாங்க. பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி திரும்ப அகெயின் ஒரு லைஃபுக்கு ஒரு த்ரெட்னிங். சரி என்னன்னாலும் நம்ம ஜெபிக்கலாம், இது பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் வெளியில் வரேன். 1 month கழிச்சு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரேன். எனக்கு அவுட் சைட் வேர்ல்டே எனக்கு பிடிக்கல. நான் எதையுமே திரும்பி பார்க்கல, எதுவுமே இது பண்ணல. ஏன்னா லைஃபோட வேல்யூ என்னான்னு தெரிஞ்சிச்சு. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப்பில் இருந்தேன். நம்ம நினைப்போம், ஓ நம்ம எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், க்ரோ ஆகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். லைஃப்னு வந்துட்டால் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்றைக்கி நான் பொழைக்கிறேன்னா அது எனக்கு போதும், அப்படி தான் நான் நினைப்போம். அப்புறம் செகண்ட் கீமோதெரப்பி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் மணிப்பாலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டான்னு ஒரு சில சூழ்நிலைகள் வந்தது. அண்ட் தென் காட் வந்து எவ்வளோ நல்லவர்னா, நான் மணிப்பாலில் இருக்கும்போதோடு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அங்கே வந்து HCGயில் ஒர்க் பண்ணுற அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நானும் வந்து கேன்சர் இதில் தான் ஒர்க் பண்ணுறேம்மா, நீ பாரு, உனக்கு ஓகேவாக இருந்தால் நீ அங்கே வந்து செகண்ட் ஒப்பீனியன் கூட நீ எடுக்கலாம் அப்படின்ட்டு இது சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்பயோ ஒரு நான் அட்மிட் ஆனால் 1 வீக்கில் வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு ஐடியா இல்லை HCGக்கு நான் போவேன், இல்லை அங்கே தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு குழப்பம் வருது,
எல்லாருமே சஜஷன் கொடுத்தாங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலூர், அதுக்கப்புறம் சென்னை அடியார் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட்டு, அப்போலோ, எல்லாருமே வந்து எனக்கு ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் சொல்லிட்டு. அப்புறம் சென்னைக்கெல்லாம் போனால் அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும், இது ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னைன்ற போது எங்கள் வீட்டுக்காரர் போனார் கிளம்பி. அவர் வந்து ஹெச்சிஜிக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு இருந்தது. பட் ஸ்டில் வந்து நான் போய் கேட்டுட்டு வரேன் ஒப்பீனியன். ஏன்னா அப்போ தான் வந்து உனக்கு மனசு ஓகே இருந்தால் நீ நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டி சென்னைக்கு போயிட்டு வந்தார், வேலூருக்கு போய் எல்லா செகண்ட் ஒப்பீனியனும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்புறமும் கூட ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் உயிரோடு வெளியே வந்தது டாக்டராலேயோ மெடிசின்ஸாலேயோ இல்லை, காட் எனக்கு பண்ண அற்புதம். ஸோ காட் எனக்காக எந்த இடம் வைத்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. நான் எதனா தப்பாக டிசைட் பண்ணிட்டா காட் வந்து எனக்கு ரைட் பாத் சூஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் லெஃப்ட் எடுத்துட்டேன்னா அது போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். அப்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அப்போது ஏசப்பா வந்துட்டு அந்த இடத்துக்கு போனால் தான் சுகம் பண்ணுவாரா, இந்த இடத்துக்கு போனால் சுகம் தர மாட்டாரான்னு கேட்டார். அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம், எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரு. இல்லை நம்ம ஏன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பிராண்டு இல்லை அதில் இருக்கிற டாக்டரு, அதில் இருக்கிற சிஸ்டர்ஸை நம்பி நான் ஏன் போகணுன்ட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போக ரெடி, நீங்கள் என்னை வந்து படுக்க சொன்னாலும் நான் படுப்பேன். ஏன்னா காட் வந்து எனக்கு அவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. இல்லைன்னா இல்லைப்பா எப்படியாச்சும் என்னை பெரிய ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிடு, அந்த மாதிரி வார்த்தை எனக்கு வரல. ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுன்னு எனக்கு வச்சுருக்கிறாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக ரெடி அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து அந்த ஹெச்சிஜி ஹாஸ்பிட்டலுன்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே போனோம். தேவன் வந்து நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து, அந்த ஸ்டாஃபும் லக்கியாக பார்த்தா அதே டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப், அந்த டாக்டர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அவங்க ஏன் வந்தாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அப்போ நான் கோவப்பட்டேன். ஏன்னா நான் இன்ஃபெக்ஷன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ வரைக்குமே நான் ஐசோலேட்டடில் தான் இருக்கேன், தனி ரூமில் தான் இருக்கேன், என் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. என்னோடய இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மற்றவங்க கிட்டேருந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா ஃபீவரு ஷிவரிங்கு எல்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் அந்த அக்கா வந்தாங்க. அப்போ நான் கோவப்பட்டேன், ஏன் வந்தாங்கன்னு பார்த்தா எல்லாமே ஆண்டவருடைய ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஆண்டவருடைய பிளான் இருந்தது. அண்ட் தென் செகண்ட் கீமோவும் முடிஞ்சுது. ஆண்டவர் வந்துட்டு என்னோடய ஹெல்த்தில் நான் ஓவர் கம் வர்றதுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணாரோ அவ்வளவோ வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்து எனக்காக நின்றுருக்கிறாரு ஏசப்பா இல்லைன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, பிரெஸ்ட் கேன்சர் வந்து. கேட்டேன் எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஏன்னா கேன்சர்ன்றது ₹1 1000 முடிகிறது கிடையாது, இது லட்சத்தில் போகிறது. லட்சம்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, எல்லா 10 லட்சம் 20 30 அந்த மாதிரி போகிறது. நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு மக்களுக்கு எப்படி அது முடியும், சான்ஸே இல்லை. அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாத. ஆனால் கர்த்தர் வந்துட்டு டே 1லேருந்து இந்த நாள் வரைக்கும், இன்னைக்கு வரைக்குமோ எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஒன்லி த்ரூ காடோட கிருபைனால எல்லார் மூலியமாகவும் எனக்கு அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடச்சிது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு டெல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் மூலியமாக இன்சூரன்ஸ் மூலியமாக எங்களுக்கு வந்து கவர் பண்ணாங்க. அப்பயும் நான் நம்பலை, காசுக்கு பயந்துன்னு உக்காந்துக்கு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் போயிடுவேன், யார் கஷ்டப்படுவாங்க காசை கட்டிட்டு, கொஞ்சம் யோசிக்கணும்ல, நான் ரொம்ப யோசிப்பேன். அப்போ பயந்துட்டு நான் உட்காரும் போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தாங்க, அவங்க மேனேஜர். நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி பயந்துன்னு இருக்கிறேன். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, விஜயலக்ஷ்மி எனக்கு தெரியும் நீ பயந்துட்டுருப்பேன்ட்டு, நீ உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாலும் நம்ப மாட்டேன், இன்சூரன்ஸ் கவர் ஆகும், நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் வந்து என்னுடைய ஆஃபீஸ் மெயில் வேணா உனக்கு காட்டுறேன், இன்சூரன்ஸ் கவர் ஆகும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது அது காட் வந்து அமுச்சு வச்சு எனக்கு சொன்னதாகவே தான் எனக்கு தோணுது. செகண்ட் கீமோ மறுபடியும் அந்த ஹெச்சிஜிக்கு நான் ஜாயின் ஆனேன் இல்லைங்களா, செகண்ட் கீமோவில் வந்துட்டு 7 lakhs பில் ஆயிடுச்சு, 7 to 8 lakhs பில் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பயந்துட்டோம், ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கே வந்து அப்ரூவல் நிறைய வந்தது. அப்புறம் பார்த்தா நான் ப்ரேயர் பண்ணேன், ஒரு 5 lakh அட்லீஸ்ட் அப்ரூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏசப்பா அப்படின்ட்டு. பார்த்தா 2,50,000 தான் ஆயிருந்தது, 2,50,000 தான் ஆச்சு. அப்போ 2,50,000னா மிச்சம் இருக்கிற எல்லா காசும் நம்ம போடணும். 9 o'clock ஆயிடுச்சு நைட்டு, காலையில் டிஸ்சார்ஜ் சொன்னாங்க, அது வரைக்கும் அப்ரூவல் வரல.
நான் போய் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எவ்வளோன்ட்டு பார்ப்பாங்க எனக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காரிடார் இருந்தது, ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு பெரிய ஸ்பேஸு. நான் அந்த இடத்துல நின்று நான் அழுந்துட்டுருக்கேன். என்னால் நிற்க வேற முடியாது, எனக்கு கால் வேறு ஃப்ராக்சர். நான் 1/2 அன் ஹவர் அந்த இடத்துல நின்று நான் அழுகிறேன். ஏசப்பா, நான் யாருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. என்னால் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். எங்ககிட்ட காசு இல்லை, இப்போ எங்ககிட்ட காசு இல்லை, அவ்வளோ காசு நாங்கள் கட்டி எங்களால் வெளியில் வர முடியாது. நான் அழுந்து கேட்டேன், ஏசப்பா இது ஒரு வாட்டி ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, ஃபைனான்ஸ் இவருக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நான் கேட்காமலே எனக்கு ஏசப்பா கொடுத்தவர். நான் ஜெபித்தேன், ஏசப்பா எப்படின்னா எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுவார் அவருன்னு சொல்லிட்டு 1/2 அன் ஹவர் நாங்கள் ப்ரேயர் பண்ணினே இருக்கிறோம். 2,50,000 தான் வந்தது அப்ரூவல். ஒரு 5 lakh வரைக்கும் ஒரு டெஸ்ட் இப்போ ஜாஸ்தி வேணாம், ஒரு 5 lakh வந்துச்சுன்னா மிச்சது எப்படின்னா நாங்கள் போட்டுடுறோன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் ஃபோன் பண்ணார். ஆல்ரெடி 2,50,000 இது பண்ணியிருந்தாங்க. அப்புறமா இன்னொரு 2,50,000 வந்து டாப் அப் பண்ணி நான் 5 lakh தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் 5,18,000 எனக்கு அப்ரூவல் கொடுத்தாரு. அன்றைக்கி நினச்சேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். எவ்வளோ நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்துட்டு அந்த காணிக்க போடும்போது எவ்வளோ நம்ம யோசிச்சிருப்போம், இல்லை எவ்வளோ தாராள மனசாக கொடுத்துருப்போம். நானே அதிகபட்சமாக போட்டிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன், செஞ்சுருக்க மாட்டேன். நான் எதுவுமே செய்யலை ஏசப்பாக்கு, இதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு நான் கேட்காத பொழுதும் செஞ்சார், நான் கேட்ட பொழுதும் செஞ்சார். நான் கேட்காத போது அதிகமாக செஞ்சார், கேட்ட பொழுது இன்னும் அதிகமாக எனக்கு செஞ்சார். ஸோ அந்த நாள் வந்துட்டு என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் ஜெபித்த ஒரு 9லேருந்து 9:30க்குள்ளே அவங்க மனசுக்கிட்ட பேசி அவங்க இறங்கி அந்த காசு எனக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா நான் எடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி காசு கிடையாது. ஒரு 10 மெடிசன்ஸ் நான் எடுக்கிறனாலே அந்த 10 மெடிசன்ஸோட காஸ்ட்டு 10,000 ரூபாய். அந்த வாரத்துக்கு 10,000 ரூபாய் ஒரு டேப்லெட். அதில் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும். நான் ஒரு 4 months கிட்ட ஒரு 10 டேப்லெட்ஸ் தான் வரும். ஒரு 10 டேப்லெட்ஸோட ரேட் 25,000. இத்தனை நாட்களும் நான் அத்தனை டேப்லெட்ஸ் நான் சாப்பிடணும். நான் சாப்பிடலன்னா என் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் திரும்ப அந்த வியாதி வந்துடும் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரே சொல்யூஷன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் பிளட்டு என்ன அது பேர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். அது எப்படின்னா என்னுடைய ரத்தத்தில் தானே அந்த கேன்சர் உற்பத்தி ஆகுது. ஸோ வந்து எனக்கு இன்னொருத்தருடைய ரத்தத்தை எடுத்து எனக்கு அது பொருத்தணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க, அந்த ரத்தம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடச்சிடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அது சிப்ளிங்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்களோட ட்ரை பண்ணுவாங்க, ப்ளஸ் வெளியவும் தேடினாங்க. என் கூட எனக்கு 2 அண்ணா, என்னுடைய சின்னண்ணா என் கூட இருக்கார், என்னோடய பெரியண்ணா ஊழியம் சேர்ந்துட்டு நார்த்தில் இருக்காங்க. எங்கள் சின்னண்ணாக்கும் எனக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அவருக்கும் எனக்கும் 0ன்னு வந்துச்சு. அவருடைய ரத்தம் என்னுடைய ரத்தம் பொருந்தாது. நான் நினச்சேன் அவரது எப்படின்னா எனக்கு செட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அவருடைய ரத்தமும் எனக்கு பொருந்தில்லை. எனக்கு வந்து இந்த வேர்ல்ட்லேயே ஒரே ஒரு டோனர் தான் கிடைச்சாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது டோனர் கிடைக்கிறதும். சரி, அந்த டிஎன்ஏலேருந்து எல்லாமே ஒத்து போனால் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இல்லை நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அப்பா அம்மா, அவங்க பிளட்டை தான் நம்மளுக்கு எடுத்து மறுபடியும் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எனக்கு டோனர் ஃபுல் டோனர் கிடச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்க கொடுக்காமலே போயிட்டாங்க. ஆண்டி வந்து அது விருப்பம் இல்லை அந்த டோனர் கிடைக்க. ஏன்னா வேறு ஒரு ரத்தம் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டி ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்கள அங்கேருந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்களதும் எந்த வந்து ஒத்து போன பிறகு அவங்கள இங்கே வர வச்சு அந்த பிளட் ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க, ஸ்டெம் செல்ஸுன்னு சொல்லுவாங்க, இங்கே போட்டுட்டு அவங்க பாடியிலேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து எடுத்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours நீங்கள் அப்படியே தான் படுக்கணும். நீங்கள் டாய்லெட்டு போக முடியாது, நீங்கள் தண்ணி குடிக்க முடியாது, இப்படி ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணால் பிளட்டு இதாகிடும். அப்படியே நீங்கள் படுக்கணும். நான் பட்ட அதே கஷ்டம் எங்கள் அண்ணாவும் பட்டார். அதுக்கப்புறம் அதே கஷ்டத்தை பட்டார். அண்ட் இன்னொரு வந்து இதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, போன் மேரோ டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த எலும்புலேருந்து உற்பத்தி ஆகிற அந்த ரத்தம், இந்த மட்டன்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஹோலில் ஒன்று இருக்கும் இல்லை, இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு டெஸ்ட்டுன்னு பண்ணுவாங்க. அது உயிரோடு வச்சு சாகடிக்கிறதுக்கு கணக்கு.
அது வந்து அந்த பெயின் மட்டும் யாரும் அண்டர்கோ ஆகக்கூடாது. எவ்ரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பாவங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன், நான் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், வீடியோவில் டிஸ்பிளே பண்ணி, இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன் அப்படியே அந்த எலும்பில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அனஸ்தீஷியா கொடுத்துருப்பாங்க, பட் அது சதையில் மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பில் மறுபடியும் இவ்வளோ ஒரு பெரிய ஊசி போட்டு இப்படி போட்டு அந்த போட்டால் ஃபஸ்ட்டு அந்த பிளட்டை எடுப்பாங்க. அந்த போனில் இருக்கிற பிளட்டு நம்ம ஒரு ஊசி குத்தினாலே ஒரு சதையில் நம்மளுக்கு அதுவே தாங்க முடியாது. எனக்கு உயிர் போயிடும். நான் அப்போ கேட்பேன் ஏசப்பாக்கிட்ட, நான் ஏன் இந்த வலி எதுக்கு நான் அனுபவிக்கணும்? என்னால் முடியல ஏசப்பா என்னால் முடியல. அழுவேன், கத்துவேன். அழுக தான் முடியும். அந்த வலியை வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, அதுக்கான வேறு ஆப்ஷனே இல்லை. உனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா உனக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணுவோம், நீ வந்து கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். கேன்சர்ன்றது வலி, அதுக்கான வலிக்கான பெயின் கில்லர் இருக்காது, நீ வலி அனுபவிக்கணும். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நீ நினைக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால உனக்கு எந்த வலியும் இல்லைன்றல. நீ ஃபிசிக்கலாக நீ சத்து பொழிச்சு தான் நீ வெளியில் வரணும். அதுதான் வந்து இந்த பிளட் கேன்சர். எனக்கு வந்த பிளட் கேன்சர் வந்து டேஞ்சரஸான பிளட் கேன்சர், AMLன்னு சொல்லிட்டு. கேன்சர்லேயே டேஞ்சரஸான கேன்சர், அதில் டேஞ்சரஸான கேன்சர் என்னை சூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த போன் மேரோ எடுப்பாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கடைசியாக இன்னும் ஒன்று இப்படி கொக்கி மாதிரி ஒன்று இருந்து உள்ளே போடுவாங்க. உள்ளே போட்டு இவ்வளோ பெரிய எலும்பை பேத்து எடுப்பாங்க. நம்ம எலும்பை உள்ளேருந்து பேத்து எடுத்தால் எப்படி இருக்கும்? எனக்கு உயிரே போயிடும். அது பண்ணிட்டு பார்த்தா ஃபுல்லு பிளட்டு இருக்கும் பெட்டு கீழெல்லாம். ஆண்டி அதெல்லாம் பார்த்துருக்காங்க, ஆண்டிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் நடக்கவே முடியாது. 1 வீக் ஆனாலும் அந்த பெயின். இப்போது ஒரு லாஸ்ட் வீக் கூட நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த சைடு தான் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால தான் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இன்னமும் இந்த இடத்துல அந்த பெயின் இருக்கும். 6 months பேக் இங்கே பண்ண பெயின் இன்னமும் இருக்குது. இவ்வளோ பெருசு. அந்த போன் ரிக்கவரின்னு ஒன்று இருக்குது. அவ்வளவோ வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்துலேயுமே நான் வந்தேன். மனுஷருங்களுக்கு வந்து என்னோடய வலியை நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். நாய் திறந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இந்த வலியெல்லாம் சொன்னாலும் நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, இது என்ன ஜஸ்ட் இது தானே போய் பண்ணிட்டு வராங்க, இதில் என்ன வலி சொன்ன ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் தேவனிடத்தில் நான் கேட்டு அழுந்தபோது ஏசப்பா எனக்காக வந்து இன்னமும் வந்துட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணி என்னை கைவிடாமல், நான் உன்னை காப்பாற்றிட்டேன், இதெல்லாம் அனுபவிச்சுக்க அப்படின்னு அவர் விடலை. அந்த வலியிலையும் அவர் தான் என் கூட இருந்தார். அவர் இல்லைன்னா என்னால் அதை தாண்டி என்னால் வந்திருக்கவே முடியாது. ரொம்ப கடினமான நாட்கள். அதுக்கப்புறம் BMT போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டு அது ஒரு ICU மாதிரி இருக்கும். ஒரு ரூமில் நம்மளை விட்டுருவாங்க. இவ்வளோ பெருசு தான் இருக்கும் ரூமு. என் கூட ஒருத்தர் இருக்கணும், வேறு யாரும் அலௌடு கிடையாது. வெளியில் உள்ளே வந்தால் நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது, உள்ளவே இருக்கணும். அவங்க கொடுக்குற துணி தான் என் கூட இருந்தவங்களும் போடணும். எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. அப்போது அவங்க அந்த ஸ்டெர்லைஸ்டு கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தான் நான் போடுவேன். அப்புறம் அப்போயும் கீமோ கொடுத்தாங்க, ஹை டோஸ் கீமோ கொடுத்தாங்க. 3வது நாள் 4வது நாள் வந்துட்டு இப்போது எனக்கு அந்த பிளட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுத்தா பாடிக்குள்ளே போய் என்னோடய இம்யூனிட்டி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி என்னோடய ரத்தம் எங்கள் அண்ணாவுடைய ரத்தமும் எனக்கு பொருந்தணும். ரெண்டுமே வந்து ஃபைட் பண்ணுற இதில் என்னுடைய ஆர்கன்ஸ் ஹார்ட், லிவர், கிட்னி, லங்ஸு இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு கீமோவும் கொடுத்துருந்தாங்க, ஹெவி டோஸ் ஆஃப் கீமோ. அந்த கீமோ கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து நீ கீமோ கொடுத்தோன்னே இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ கொப்பளம் மாதிரி வரும், தொண்டை எல்லாம் உங்களுக்கு கொப்பளம் மாதிரி ஆகிடும், நீ எவ்வளோ ஐஸ் சாப்பிட்றியோ அவ்வளோ உனக்கு நல்லதுன்னுட்டு ஐஸ் க்யூப் இருக்குது இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து 64 ஐஸ் சாப்பிட்ருக்கேன் அன்றைக்கி. 64 ஐஸ் க்யூப்ஸ். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம சாப்பிட அந்த கீமோ இறங்க அது சாப்பிடும்போது அந்த பெயின் வந்து அந்த மருந்து வந்து இங்கே வெளியே வந்து உனக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் BMTக்கு நான் அட்மிட் ஆன ஒரு நாள் தாங்க நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட்டு நான் போய் அட்மிட் ஆகிறேன். இன்றைக்கி மட்டும் அந்த நைட்டுக்கு நான் சாப்பிட்டேன். வீட்டிலேருந்து நான் சாப்பிட்டு போனேன். நெக்ஸ்ட் டே வந்து என்னை ரேடியேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. மார்க் பண்ணுவாங்க என்னோடய ஹார்ட்டு, என்னோடய லங்ஸு எந்தெந்த இடத்துல இருக்குது, ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு அந்த இடத்துல பிளாஸ்டர் ஒட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து ஒரு மோல்டிங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னை வந்து ஒரு இதில் இந்த கலரில் தான் இருக்கும், ஒரு இதில் படுக்க வச்சுட்டு என்னோடய பாடியை வந்து அப்படியே டைட்டாக அமுத்தி அந்த ஃபிகர் பார்த்தா எப்படி சொல்கிறதுன்னா, இறந்து போயிட்டா அந்த சாவு படிக்க இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்தது. அது ஆன்ட்டி பார்த்துருக்காங்க. அது நம்ம இறந்தால் வந்து நம்மளை எந்த படுக்கையில் போடுறோன்னு கூட தெரியாது. நான் அது முடிச்சுட்டு வரேன், அது என் கண்ணு முன்னாடி இங்கே நிற்கிது.
ஏசப்பா இது என்ன ஏசப்பா, எல்லாரும் இறந்து போயிட்ட பிறகு பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏசப்பா கிட்டே இருந்துட்டு ஒரு ரேடியேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. ரேடியேஷன் வந்து இன்னும் கொடுமையானது. அந்த ரேடியேஷனில் அந்த சைஸில் நான் இப்படி படுத்திருந்தேன் இல்லைங்களா, நான் அதே பொசிஷனில் படுக்கணும். நான் கொஞ்சம் இப்படி அப்படி நான் மூவ் ஆகிட்டா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் போய் அந்த ப்ரொசீஜர் வந்து 1.5 ஹவருக்கு மேலே 1 hour 45 minutes இதே ஆங்கிளில் இப்படியே படுக்கணும். நான் ஷேக் பண்ணக்கூடாது, நான் தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ சவுண்ட் இருக்கும் அந்த ரேடியேஷனு. அந்த மெஷின் நம்மளை சுத்தம். என்னை போட்டு புழிஞ்சி என்னை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு நைட் தான் நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நான் கடைசியாக சாப்பிட்டது. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. என்னால் தண்ணி குடிக்க முடியாது. பிகாஸ் ரேடியேஷன் எல்லாம் எடுத்துட்டா உங்களுக்கு கண்டினியூஸ் வாமிட்டிங் இருக்கும், தலை சுற்று இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது. சொன்னேன் இல்லையா, அந்த ஹெவி கீமோ இந்த இடம் பூராவும் அந்த பபுள்ஸாக ஆகிட்டுக்கும். என்னால் சாப்பிட முடியாது. என்னால் இந்த ஒரு கேப் தண்ணி என்னால் குடிக்க முடியாது. குடித்தாலும் வாந்தி எடுத்துருவேன். எனக்கு வந்து பிளட் வாமிட்டிங் வரும். ரத்தத்தை நம்ம கண்ணில் பார்த்தா எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். நான் இந்த ஏஜுக்கு இதெல்லாம் நான் பார்ப்பேன்னே நான் நினைக்கல. நான் இதெல்லாமே நான் கோத்ரூ ஆனேன். அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். பசி, எனக்கு பசியோட வேல்யூ என்னன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸ்டார்வேஷன், பசி 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 பசி. ஏன்னா நான் கேன்சருன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேன்சரால், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கேன்சரால் இறந்து போனாங்க, மவுத் கேன்சர். அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், எங்கள் மாமா ஒருத்தரும் இறந்து போயிட்டாங்க, அவருக்கும் கேன்சர் வந்து கடைசி நாட்களில் அவரால் வந்து சாப்பிட முடியாமல் இறந்து போயிட்டார். நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், அப்பா கேன்சர் பேஷண்ட்டெல்லாம் பாவம், கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காதான், சாப்பாடுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் யாருக்கோ பாவம் பார்த்தா கடைசியில் வந்து அது ஏன் கப் ஆஃப் டீயில் இருக்குது. எனக்கு ஷாக்கு. எஸ்ஸப்பா, நான் மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னேன், ஆனால் நான் இதை அண்டர்கோ ஆவேன்னு எனக்கு தெரியல. அந்த கீமோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. லைக் பசி எடுக்கலனால எப்போவுமே அந்த சலைன் போயினே இருக்கும், அந்த லிக்விட் போயினே இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர பசி. ஒரு நாள் பூரா சாப்பிட மாட்டேங்க. 29 days நான் சாப்பிடல. நான் ஹாஸ்பிட்டலில் 29 days அட்மிட் ஆயிருந்தேன். யாராச்சும் 29 days சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் வெளியே உயிரோடு வந்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். எது வேணாலும் ஆயிருக்கலாம். என் கூட இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 days சாப்பிட்டாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க. என்னால் சாப்பிடவே முடியாது. ஒரு கப்பு தண்ணி குடித்தா வாமிட், ஒரு கப்பு தண்ணி குடித்தா வாமிட், ஜூஸ் எதுவுமே ஆகாது. சாப்பாட்டை பார்த்தா ஆகாது, சாப்பாட்டை பார்த்தா வாந்தி வரும். அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன். அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த ரோட்டில் கையேந்துருவங்களாம் எவ்வளோ பாவம், பசிக்குதுன்னு இப்படி கேட்கும்போது எத்தனை நாட்கள் நம்ம உதாசனப்படுத்திட்டு போயிருப்போம். ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், அதனால் நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியல. ஆனால் இப்படி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ரோட்டில் இருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, எவ்வளோ வலி வேதனை. என் வயிறு கில்லும், என் வயிற்றை பிடிச்சி கிள்ற மாதிரி எனக்கு பசிக்கும். எங்கள் அம்மா வந்து தூங்கிடுவாங்க சில சமயத்தில். இப்படி பார்த்துக்கிட்டு, ஏசப்பா என்னால் முடியல. ஏன்னா 1 day 2 day இல்லை, 29 days. ஒரு 20 daysக்கு அப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு பசிக்குது ஏசப்பா, கொஞ்சம் நான் எனக்கு தண்ணி குடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னால் தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது. எனக்கு தாகம் எடுக்கும், என்னால் குடிக்க முடியாது. பத்தாவதுக்கு நான் ஃபிசிக்கலாக அவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணேன். டிரான்ஸ்பிளான்ட்ன்றது சின்ன விஷயமே கிடையாது. உயிர் போய் நீ செத்து நீ பொழிக்கணும், அதுதான் அந்த டிரான்ஸ்பிளான்ட். டாக்டர்ஸ் ஈஸியாக சொல்லிடுவாங்க, இட் ஜஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான், இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் அதுக்குள்ளே போயிட்ட போது தான் நான் தெரிஞ்சது, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒவ்வொரு செகண்டும் வலிக்கிற செகண்ட். இவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன். அழுவேன், நைட்டில் நான் அழுவேன். யாருக்கிட்டையுமே நான் அழுந்தது கிடையாது, பசிக்கலனாலும் நான் அழுந்தது கிடையாது. ஏசப்பாக்கிட்ட அழுந்தேன். ஏன்னா இந்த கை இருக்குல்ல, இந்த கை நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கு, எல்லாருக்குமே நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். இந்த கையை நான் பார்ப்பேன், இந்த கையை பார்த்து நான் கேட்பேன், ஏசப்பா இந்த கை எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு போட்டேன், கடைசியில் எனக்கு சாப்பாடு இல்லாமல் ஆயிடுச்சு. என்னால் பசி தாங்க முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது ஏசப்பா, எனக்கு
தண்ணினா குடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஜூஸுனா குடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டில் என்னால் முடியல. அவ்வளவோ நான் கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்ட, வாந்தி உடம்புல இருக்கிறதெல்லாம் வாந்தியாக வந்துடுது. வெறியும் அந்த சலைன் எனக்கு கொடுக்குறது எல்லாமே ஹெவி டோஸ். இதெல்லாம் பத்தாம ஒரு கட்டத்துக்கு போய் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன் ஃபைன் டே எனக்கு கண்ணு தெரியல, கண்ணு ஃபுல்லு பிளர் ஆயிடுச்சு, யாருமே தெரியல. இப்போ நீங்கள்லாம் உக்காந்துட்ருக்கீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் யாருன்னா வந்தாலும் எனக்கு தெரியல. அவங்க வாய்ஸை பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஜஸ்ட் நான் ஃபோன் யூஸ் பண்ணால் இப்படி பார்க்கும்போது மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு கண்ணு பிளர் ஆயிடுச்சு, யாருமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு பிளர்ராக இருந்திருந்து எனக்கு எதுவுமே தெரியாமல் ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லைங்களா, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, டாக்டர் ஷாக் வராங்க, யாருக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை சொல்லிட்டு என்னோடய பாடி கை கொடுத்துச்சு. என்னால் சாப்பிட முடியல, ஹெவி டோசஸ் ஆஃப் மெடிசன்ஸ் போகுது. அண்ட் தென் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த ஹெவி கீமோ நான் எடுத்ததுனால இது பூரா புண்ணாயிட்டு நான் ஒரு 1 வீக் கிட்ட நான் பேசவே இல்லை. மம்மி இது அது இது அது கூட என்னால் சொல்ல முடியல. நம்ம கட்டில் இருக்கோம் இல்லைங்களா, இப்போ எனக்கு யூரின் வருதுன்னா இப்படி தான் நான் தட்டுவேன், மம்மி அதை பார்த்துட்டு தான் வருவாங்க. என்னால் பேச முடியாமல் ஆயிடுச்சு. 1 வீக் நான் பேசலை, எதுவுமே நான் பேசலை, என்னால் பேச முடியல, வாயை திறக்க முடியல என்னால். அது பத்தாதுன்னு காதில் ப்ராப்ளம். இப்போ நான் பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்டு அது திரும்பவும் என் காதில் கேட்குற ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. கண் டாக்டரெல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு கண்ணு தெரியல, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் மேலே போய் நான் வெளியே போவேன் நானே எனக்கு தெரியல. எனக்கு எல்லா ஹோப்பும் லூஸ் ஆகிடுச்சு. என்னால் ப்ரேயர் பண்ண கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் ஆன்ட்டிக்கு சொன்னேன், ஆன்ட்டி என்னால் ப்ரேயர் கூட என்னால் பண்ண முடியல ஆன்ட்டி, எனக்கு அந்த மாதிரி இருக்குது, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் அண்ணாலேருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதுதான் நான் லாஸ்ட்டு நினச்சேன். எல்லாருக்கும் குட் பை மெசேஜஸ் வேறு என்னென்ன அவங்களுக்கு கன்வே பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைப் பண்ணி நான் கன்வே பண்ணேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நான் போய் நான் அதெல்லாமே பார்த்துட்டு நான் வந்தேன். கண் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு எனக்கு தெரியவே இல்லை. என்னை அதுக்கப்புறம் வேறு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு என்னை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா பிடிச்சி என்னை நடத்தி கூட்டிகிட்டு வராங்க. எதுவுமே தெரியல. அப்போ இன்னொருத்தருடைய கஷ்டம் புரிஞ்சுது, கண்ணு தெரியாதவங்களுடைய கஷ்டம். எத்தனை பேர் கண்ணு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு? ஆனால் நான் பண்ணியிருக்கேன், ನಾನೂ ಪನ್ನೀರ್ಕೆ ಅದು ನಾ ಪೋಯಿಟ್ಟು ಕೇಪೆ ಅಣ್ಣ ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಅಮ್ಮ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಮಾಡಿ ಬಿಡಮ್ಮ சொல்லுவாங்க. நான் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணிடுவேன். திரும்ப எனக்கு அந்த மெமரி வருது. ஏன்னா நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லை, நம்ம எதனா ஒன்று பண்ணிட்டா அது நம்மளுக்கு வந்துடும். நான் இது பண்ணல, ஆனால் எனக்கு இந்த நிலைமையே வந்துடுச்சு. எனக்கு பல கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்போ நான் திரும்பவும் யோசிக்கிறேன், சில நாள் நான் பண்ணியிருப்பேன், நிறைய நாள் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ இன்ஹியூமனாக இருக்கும். கண்ணு எல்லாமே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். கண்ணு தானே எனக்கு நல்லா தெரியுதுன்ட்டு. அது தெரியாமல் போனால் தான் அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்றுமே கர்த்தர் நம்மளை அழகாக படைத்திருக்கிறாரு. அதை ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணோம். எனக்கு புருவம் இருக்குது தெரியுதுங்களா? இப்போ எனக்கு புருவமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே போயிடுச்சு, புருவம் இல்லை. என்னோடய நகம் தெரியுதா, பிளாக் கலராக. இது எல்லாமே அந்த கீமோ மெடிசன்ஸ், கேன்சரால் அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால இது எல்லாமே அந்த மெடிசன்ஸ் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் என்னுடைய நாக்கு இருக்குது இல்லைங்களா, நாக்குக்கு மேலே ஒரு ஓவல் லேயர்டு ஒரு ஸ்கின், எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு மாதிரி ஒன்று முள் மாதிரி இருக்கும். அது என்னால் சாப்பிடவே முடியாது. அது மேலே கருப்பாக இருக்கும். இந்த கலரில் ஒரு லேயர் நாக்கில் உக்காந்துரும். மவுத் ஃபுல்லாக இது இருக்கும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி கர்த்தர் எவ்வளோ அழகாக அந்த பிஎம்டிலேருந்து நான் உயிரோட வெளியில் வருவேன்னு தெரியாது. மெடிசன்ஸ் எல்லாம் என்ன காப்பாற்றும், ஒரு இப்போ அந்த கீமோ அந்த கேன்சர் செல்ஸ் அழிக்க உதவி செஞ்சுருக்கோம், இது பண்ணியிருக்கோம். நான் 29 நாள் நான் சாப்பிடல. அப்போ தான் நான் நினச்சேன், இவ்வளோ நாள் கர்த்தர் எனக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற இதுவே எனக்கு கொடுக்கலன்னா இதில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா 29 டேஸ் நான் சாப்பிடலன்னு இந்த இடத்துல உக்காந்து சொல்கிறேன். அது என்னால் இல்லை, தேவனால், கர்த்தருடைய வல்லமையினால். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். மெடிசன்ஸோ இல்லை டாக்டர்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் அ பார்ட். ஒரு வேர்ல்ட்லி லைஃப்பில் நம்ம வாழ்கிறோன்னா அது ஒரு பார்ட் எனக்கு தேவைப்பட்டது. பட் இப்போ நான் இந்த இடத்துல உக்காந்துட்ருக்கேன்னா எல்லாமே சுத்த தேவ கிருபையினால் மட்டும்தான். ஏசப்பா இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம நிறைய பேர் அதை கன்சிடர் பண்ண, அதை வேல்யூ பண்ண நம்ம மறந்தே போயிடுறோம். என்னுடைய பிஎம்டியில் 3120
29 டேஸ் நான் இருந்தேன். 29 டேஸும் எங்கள் அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லைங்களா, அக்கா எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா பாயிண்ட்லேயும் எங்கள் அம்மா வந்து கவர் ஆவாங்க. எங்கள் அம்மா வந்து நான் பிறந்தேன் 28/1990. அப்போ வந்து எனக்கு பர்த்து குத்து சின்ன குழந்தைய எப்படி பார்த்துக்கினாங்க, அது போய் என்னை இப்போ இந்த 29 டேஸில், ஏன்னா இந்த ப்ரொசீஜர் நம்மளை பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து ஒரு குழந்தைக்கு சமந்தான், ஒரு பேபி மாதிரி தான். நான் இப்போ வரைக்கும் நான் ஒரு பேபி மாதிரி, ஏன்னா பார்க்க இப்படி இருக்கிறேன் இல்லைங்களா, நான் ஒரு பேபி மாதிரி தான். என்னால் அந்த ஒரு வாட்டர் பாட்டில் லிஃப்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டெல்லாம். என்னால் ஒரு சப்போர்ட் வேணும், எதுவுமே என்னால் ஓனாக பண்ண முடியாது. எங்கள் அம்மா மட்டும்தான் அப்போ அந்த இடத்துல என் கூட இருந்தாங்க. அம்மாவுக்கு நிகராக யாருமே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கர்த்தருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு மதரை எனக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் எங்கள் அம்மா பிபி பேஷண்ட்டு, அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் வந்து ஏதோ ஒரு வெயிட்டு கூட தூக்க விட மாட்டேன் அவங்களெல்லாம். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை பிடிச்சி தாங்கிறதுக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு பெலத்தோடு கூட இருந்தாங்க. என்னால் நடக்க முடியாது, அம்மா தான் தாங்குவாங்க. என்னால் யூரின் பாஸ் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய யூரின் வரைக்கும் எல்லாமே நான் கவுண்ட் எழுதணும், எவ்வளோ எம்எல் நான் பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த பெட்ரேயெல்லாம் வைப்பாங்க. சின்ன குழந்தைய இருந்தால் பரவாயில்ல, நான் எங்கள் அம்மா கையிலெல்லாம் டாய்லெட் பண்ணிடுவேன். எல்லாராலையும் அந்த வேலையை பண்ண முடியாது, அம்மாவால் மட்டும்தான். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நானே உள்ளே வர பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன் வேண்டாம், உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் வந்து 29 நாள் நான் சாப்பிடல இல்லையா, ஒரு 2-3 நாள் அவங்க சாப்பிட்டாங்க. என் கூட சேர்ந்து எங்கள் அம்மா சாப்பிடலங்க, சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே சுற்றிட்டுருப்பாங்க, உக்காந்துட்ருப்பாங்க. நான் சண்டை போடுவேன், சாப்பிடு மம்மி, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு டேப்லெட் போடுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா கஞ்சி, அத்தை குடிப்பாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் செய்கிற அந்த சாம்பாரோ அந்த குழம்பு எதனா வாசனை அடிச்சா எனக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து நான் சாப்பிடுன்னா அதை கொண்டு போய் அப்படியே வெளியே வச்சுருவாங்க. எத்தனையோ நாட்கள் எங்கள் அம்மா சாப்பிடாம இருந்திருக்காங்க, என் கூடவே இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு ஹெல்ப்பிங்காக ஆண்டவர் வந்துட்டு என்னோடய கேன்சர் ஜேர்னி 9 மந்த்ஸ் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துட்ருக்காங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் தென் சிம்புவை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த நாளில் வந்து ஃபஸ்ட்டு டே சிம்பு வந்து நான் பார்த்துக்கிறேன் நிற்கலன்னா நான் இன்றைக்கி இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த இடத்துல நின்று அன்றைக்கி என்னை கரம் பிடித்தார். அவர் இது வரைக்கும் என்னை கைவிடல. சிம்பு எவ்வளோ ஒரு நாங்கள் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் தான் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ 10-15 இயர்ஸ் வாழ்ந்தவங்க கூட இப்படி ஆனால் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்துட்டு இல்லை நான் பார்க்குறேன், நான் இதுலேருந்து உன்னை எப்படின்னா உன்னை எங்கே நான் கூட்டின்னு போய் நான் உன்னை காப்பாற்றி நான் இது பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட்டாக. அம்மா வந்து பார்த்துருப்பீங்கல்ல, பசங்க சாப்பிடுச்சா இது பண்ணிச்சான்னு பார்த்து கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இவர் மட்டும்தான் எனக்கு அது பண்ணார். எனக்கு எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுவார். நான் சொல்லுவேன் எது காசு இல்லாத சமயத்தில் வேஸ்ட் பண்ண இல்லை, நான் 3 சாப்பாடாக வாங்கின்னு வந்தால் அதில் ஒன்றுன்னா நீ சாப்பிடுவேன், நான் 1 வாங்கின்னு வந்தால் நீ அது கூட சாப்பிட மாட்டேன், ஏன்னா பிடிச்சதை நீ சாப்பிடுவேன், நீ சாப்பிட்ணும், நீ சாப்பிட்டா காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவ்வளோதான். ஆஃபீஸ்க்கு போனாலுமே எனக்கு தேவையான எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு தான் போவார். நான் எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் கர்த்தருக்கு நன்றி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு லைஃப் பார்ட்னர் காட் வந்து எனக்கு பிளெஸ் பண்ணியிருக்காங்க. அவர் நினச்சிருந்தா என்னை தூக்கி போட்டு போயிருக்கலாம், எனக்கு ஏன் இந்த பேர்டன்ட்டு சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் ஹீ ஸ்டுட் ஃபார் மீ. ஐ தேங்க் காட் இந்த நேரத்தில். அண்ட் தென் எங்கள் அண்ணா வந்து எனக்கு அந்த பிளட் ஸ்டெம் கொடுத்தாங்க. எங்கள் அண்ணாக்கு கொடுக்கும்போது நான் தேங்க்ஸ் மஞ்சண்ணா அப்படின்னு சொன்னேன். எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாத, இது ஏசப்பா கொடுத்த ரத்தம், ஏசப்பா எனக்கு கொடுத்த ரத்தத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அவ்வளோதான்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை எங்கள் அண்ணாவும் பட்டாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன்னா டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போகும்போது நான் கேட்டேன், டாக்டர் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 பசங்க இருக்காங்க, அது கொடுத்து எதனா அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு கஷ்டம், எதனா சைடு எஃபெக்ட்னு தான் சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எதுவுமே இல்லைன்னுட்டு. ஆனால் எங்கள் அண்ணா இங்கே கொடுத்துட்டு போய் ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, மெலிசாயிட்டாங்க, சிக்காயிட்டாங்க, கை காலெல்லாம் ஒல்லி ஆயிடுச்சு, சாப்பிட முடியல, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணா எங்கேயுமே ஒரு இடத்துல நான் உனக்காக இது பண்ணேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு இது வரைக்குமே எங்கள் அண்ணா சொல்லலை. என்னோடய ரிப்போர்ட்ஸ், என்னோடய ஹெல்த் இப்போ வரைக்குமே எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கொல்லுவாங்க. எப்போவுமே என்னை ஸ்பிரிச்சுவலாக ஒரு ப்ரேயர் பாத்தில் என்னை நடத்துவாங்க. இன்றைக்கி கூட எங்கள் அண்ணா சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, நீ போய் சாட்சிகள் சொல்லணும், நீ சொன்னால் தான் தேவனுடைய நாம மகிமை பெறும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸில் என்னை வந்து
டேக் கேர் பண்ணுவாங்க. அண்ட் என்னுடைய மாமனார் மாமியார் கூட அவ்வளோதான். எவ்வளோ பேர் அவ்வளோ சப்போர்ட் இருப்பாங்கன்னு தெரியாது. நீ ஏன்டா பண்ணுற, நம்ம ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க வந்து நான் நல்லாயி வந்தால் போதும்னு நினச்சாங்க. எஸ்பெஷலி எங்கள் மாமனாருக்கு என் மேலே ரொம்ப பாசம். நான் அது ரொம்ப பிளெஸ்டு. மாமியாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எனக்கு எங்கள் மாமனார் வந்துட்டு அழுவெல்லாம் மாட்டார். அவர் ரொம்ப ரேர் கேஸஸ். அவர் கேட்ட ஒரே வார்த்தை, வேறு யாருக்குன்னா வந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இது யாருக்குமே எதுவுமே பண்ணாத பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். எங்கள் மாமியார் அழுவாத இடம் கிடையாது. அழுவாங்க, குழந்த மாதிரி அழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ். லைக் காட் இஸ் எனக்கு இவ்வளோ பேரும் வந்துட்டு எனக்கு பிளெஸ்டாக வச்சாங்க. அண்ட் ஆண்டி, அண்ணா, பாஸ்டர் அங்கிள், ரினி அக்கா, அதுக்கப்புறம் சபையில் கவிப்ரியா, எல்லாருமே எனக்காக சேர்ந்து வந்துட்டு ஜெபிச்சாங்க. கர்த்தர் வந்துட்டு என்னை சுற்றி வந்து எல்லா நல்ல ஆத்துமாக்களை கர்த்தர் வந்து கொடுத்துருந்தார். கர்த்தருக்கு வந்துட்டு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் என்னை எங்கே பார்த்தீங்களாமே நீங்கள் என்னை ஜோயானா இல்லை விஜின் பார்க்க வேண்டாம். நான் வந்து ஒரு நடமாடும் சாட்சி. நான் நடந்தால் வந்துட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட, இந்த பொண்ணு சாவு படுக்கையில் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுல, இப்போ பாரு உயிரோடு இருக்குது, உயிரோட உங்கள் முன்னாடி நடக்கிற, உயிரோட உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். அதுக்கான ஆண்டவர் வந்துட்டு ஆண்டியோட விஷனில் சொன்னார். என்னை வந்து இப்படி நான் பெட்டில் படுத்துட்ருக்கேன், என்னை இப்படி தொட்டு என்னோடய பாடி ஃபுல் லைட் ஆகி ஐ ஹீல்டர்ன்னுட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அது பிரகாரம் வந்துட்டு என்னை வந்து இது ஹீலிங்கே பண்ண முடியாதுன்னு சொன்ன ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இப்போது கைமரிசம் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னுடைய பாடியில் இருக்கிற அந்த கேன்சர் செல் செத்து போய் என்னுடைய அண்ணாவுடைய டிஎன்ஏ, அது பேர் கைமரிசம்னுவாங்க. என்னுடைய வந்து ஹாஃப் மேட்ச் தான், ஃபுல் மேட்ச் கிடையாது எங்கள் அண்ணாவுடையது. ஹாஃப் மேட்ச் இருக்கிறவங்களுக்கு 100ல் 95% வருதே டவுட்டுங்களாம். எனக்கு கர்த்தர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு தெரியுங்களா? 99.94ன்னு வந்தது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட். டாக்டர்ஸ் எல்லாமே ஷாக் ஆனாங்க. அரே எப்படி இது ஹாஃப் மேட்ச்சில் இம்பாசிபிள்னுட்டு எல்லா டாக்டர்ஸும் ஷாக் ஆனாங்க. நான் பிஎம்டியில் இருக்கும்போது வந்து அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, உன்னுடைய டோனரோட பிளட் வந்துட்டு இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளட், யூ ஹவ் காட் எ ஸ்ட்ராங் டோனர். அப்போ வந்துட்டு நான் நினச்சேன், எனக்கு வேணால் எங்கள் சின்ன அண்ணா ரத்தம் கிடச்சிருக்கலாம், இல்லை தேர்ட் பர்சனோட ரத்தம் கிடச்சிருக்கலாம். ஏசப்போட சித்தம் அது கிடையாது. எங்கள் அண்ணா சின்ன வயதுலேருந்து பைபிளை கரைச்சி குடிச்சவங்க. நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு. நான் தேவனுடைய ரத்தம் அண்ணா வந்துட்டு சொல்லுவாங்க, என் பாடியில் இருக்கிறது எல்லாமே ஜீசஸ் பிளட்டு தான். ஸோ அந்த ஜீசஸ் பிளட்டை தான் என் பாடிக்குள்ளே அலோவ் பண்ண காட் பர்மிஷன் கொடுத்தார். அதனால தான் அண்ணா சொந்த அண்ணா செகண்ட் அண்ணாவோட பிளட்டு 0ல் போச்சு. இன்னொருத்தருது கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்குறேன்னிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதே கைமரிசம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க, 60 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க, 180 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. செகண்ட் வந்துட்டு 99.87 வந்தது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ணும்போது எனக்கு 100%ன்னு வந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஷாக் ஆனாங்க. நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க, உங்கள் அண்ணோடைய டிஎன்ஏ இந்த இடத்துல தான் போய் அது ஃபார்ம் ஆகும், அது நல்லா என்கிராஃப்ட் ஆகிட்டுருக்கனேட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு சாட்சி. எதுவுமே இல்லை, உன்னை வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு சொன்னது. இப்போது ஆண்டி வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, மகளே இது வந்து உலகத்துக்கான ரிப்போர்ட்டு, தேவன் உனக்கு வேண்டிய ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு, அதுதான் உன் சாட்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ரிப்போர்ட்ஸ். ஸோ கர்த்தர் வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய அந்த சாவு படுக்கையிலேருந்து என்னை இவ்வளோ அழகாக கொண்டு வந்து என்னை இங்கே வைத்திருக்கு. கண்ணு தெரியாமல் போச்சு, காது கேட்கல, என்னால் சாப்பிட முடியல, என்னால் பேச முடியல. ஆனால் இப்போ கர்த்தர் வந்து இந்த மைக்கை பிடிச்சி பேச எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச லைஃப், நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்துட்டு ஒரு அழகான லைஃப்பை கொடுத்துருக்குறாரு. அதை எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் நம்ம வந்து அதை வேல்யூ பண்ணுறதில்ல. ஒரு பேசிக் நீட்ஸ்ன்றோம் இல்லையா, ஃபுட், ஹோம், ஷெல்டர், வாட்டர், இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சின்ன விஷயம்னு நினச்சிக்கிறோம். எனக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கலங்க, 29 days நான் தண்ணி குடிக்கல. அப்போ தண்ணியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. அந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம காடுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டோம். அது ஒரு நார்மல் தானே, தண்ணி குடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். சாப்பாடுன்ற ஒரு விஷயம், 3 வேளை நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, அது டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாப்பாடோ வீட்டு சாப்பாடோ நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, போடுற துணியிலேருந்து, நம்ம விடுற சுவாசத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது, நம்மளால் நடக்க முடியுது, எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு எல்லாமே நம்மளை அற்புதமாக படுத்திருக்கிற. இதில் ஏதாச்சும் ஒரு குறை ஆண்டவர் வச்சுருந்தா நம்ம டெய்லி லைஃப் நம்மளால் கோ ஹெட் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பிளெஸ்டு. எனக்கு வந்துட்டு கர்த்தர் இந்த நாளில் இவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாருன்னா
நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். சாவிட என்னங்க பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு டெய்லி பிரச்சனை இருக்கும், அது ஓவர் கம் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் இங்கே இருக்கலாம். எனக்கு கர்த்தர் செய்தார்னா, எனக்கு புதிய ஜீவன் கர்த்தர் கொடுத்தாருனா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி போட கர்த்தர் வந்து வல்லவராக இருக்கிறார். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து தேவனை வந்துட்டு நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா என்ன எப்படின்னா, இதில் வந்து காப்பாற்றிட்டா போதுன்றது வேறு. அது வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் திரும்ப காடை யூஸ் பண்ணுறேன்ற கணக்கு. நம்ம என்னத்தான் தவறு செய்திருந்தாலும் நம்ம மனுஷங்கிட்ட போனால், இவ எது பண்ணாலும் இதையே தான் பண்ணுறா, இவகிட்ட வச்சுக்கக்கூடாது, இவகிட்ட வந்து தூரம் இருக்கலாம், லிமிட் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ தடவை நான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏசப்பா என்னை மன்னித்திருக்கிறார். கொரோனா டைம்லேயே வந்து நான் இறந்துருக்க மாட்டேன். அப்பயும் ஏசப்பா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். இப்போவும் ஏசப்பா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு வந்து இது ஒரு ட்ரீமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் கடக்கிறது வந்து ஒரு ட்ரீம் தான். நான் உயிரோட இருக்கிறேன்றது ஒரு ட்ரீம் தான். ஆண்டி வந்து என்ன பண்ணுவாங்க, 8:30க்கு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஈவினிங்ஸில். டெய்லி பண்ணுவாங்க, நான் கூட பண்ண மாட்டேன். ஆண்டிக்கிட்ட, மகளே ஹவ் ஆர் யூ டூயிங், என்னம்மா பண்ணிகிட்ருக்கு, எப்படிம்மா இருக்குது உடம்பு, எல்லாம் இருக்குது கேட்டுட்டு, இப்படி இருக்க. இல்லை மகளே, நான் ப்ரேயர் பண்ண உக்காடுறேன், ஸோ ஏதாவது இருந்தால் நீ சொல்லு, நான் உனக்காக ஜெபிக்கிறேன்ட்டு. நான் எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் யாரையும் அவ்வளோ வைக்கவே மாட்டேன். நம்ம சொல்லவும் முடியாது அம்மாவுக்கு நிகர யாருன்ட்டு. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மதர் ஆண்டி. ஏன்னா எனக்கு கேன்சருன்னு தெரிஞ்சு என்னை பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கு கேன்சருன்னு தெரிஞ்சு என்னை கட்டி பிடிச்சது ஆண்டி மட்டும்தான். நிறைய பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸை. ஆண்டி வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. அவங்களுக்கு அப்போ அது தெரியக்கூட தெரியாது. அப்போ நான் இன்ஃபெக்டட் ஆகிடுந்தேன். ஐயோ தொட்டுட்டா நம்மளுக்கு வந்துடுமா, ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. பட் ஸ்டில் அவங்க நினச்சிருந்தா அவங்க அதை பண்ணியிருக்கலாம். ஆண்டி வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க. அது எனக்கு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்னதினமும் ஆண்டி எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது நான் நினைப்பேன், ஆண்டிக்குனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவங்க ஏன் எனக்கு இவ்வளோ செய்யணும். இந்த சபைக்கு நான் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டி என் மேலே இருக்கிற கேர் வந்து கம்மியாகல. எஸ்பெஷலி ஆஃப்டர் கேன்சர் வந்துட்டு ஆண்டி வந்து என்னை பற்றி நினச்சி அவங்க ஹெல்த்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு அந்த போன் மேரெல்லாம் நான் பண்ணேன் இல்லைங்களா, அதெல்லாம் நான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்து ஆண்டியால் ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கு ஃபுல்லு இதாகி பிபிஎல்லாம் டவுன் ஆகி அந்த சேச்சுரேஷன் எல்லாம் கூட கம்மியாகி அவங்க எனக்கு வேண்டி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு எப்போ கேன்சர் ஆச்சு அப்போ இருந்து எங்கள் அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட், ஆண்டி அவங்களும் என் கூட தான் சேர்ந்து ட்ராவல் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்நாள் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கான ப்ரேயர்ஸ், ஏன்னா ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுவாங்க, 2 நாள் ப்ரேயர் பண்ணுவாங்க. 1 வீக் 1 மந்த் பாஸ்ட் 9 மந்த்ஸாக என்னோடய ஹெல்த்துக்கு இது பட்டு நான் வந்து ஜீவனோட திரும்பவும் வந்து இங்கே ஒரு சாட்சியாக நிற்கணுன்னுட்டு தான் ஆண்டியோட விருப்பமாக இருந்தது. ஆண்டவர் உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்டார் ஆண்டி, அதுக்கு விடை கொடுத்தார். அப்புறம் என்னோடய நிறைய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய கோசிஸ்டர் வந்துட்டு யூஎஸ்லலாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சபை மூலியமாக நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு நாள் வந்துட்டு நான் டீட்டெயிலாக யார் யார் எனக்கு கர்த்தர் மூலியமாக எனக்கு ஹெல்ப் செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இன்னும் 2 பேர் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் எனக்காக பண்ணாங்க. அவங்க ப்ரேயர் இல்லைன்னா நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் பசங்க, எங்கள் அண்ணாக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய அண்ணாக்கு ஷைனி கேசியா ரிச்சர்டு, பெரிய பாப்பா பேர். சின்னவன் பேர் ஜாய்சன் ரிச்சர்டு. ஷைனியை வந்து நான் என் கையில் தூக்கி வளர்த்த பொண்ணு. சின்ன வயசுலேருந்து 3 மந்த்ஸு, அதுக்கப்புறம் 6 மந்த்தாக இருக்கும்போது அவளை போய் இதோ இந்த கையில் நான் வந்து தூக்கி வளர்த்தேன். எனக்கு தெரியாது அவளுடைய ஜெபம்லாம் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் ஒரு ரிக்ரெட் இருக்குது. சின்ன பிள்ளை இது இவ்வளோ பெருசு தான் இருப்பாள். இவங்களுக்கெல்லாம் என்ன கேன்சர் பற்றி தெரியும். சின்னவன் வந்துட்டு அவ்வளோ பெருசு இருப்பான். அவங்களுக்கு வந்து கேன்சர் பற்றி தெரியும். ஐயோ அத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக ஜெபிப்பாங்க, அழுந்து ஜெபிப்பாங்க. அப்போது எங்கள் அண்ணன் பொண்ணு சொல்லும், அவளுக்கு வந்து ஒரு டைம் கால் அடிபட்டு அழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்தார். ஏசப்பா எனக்கு கால் இதாகிட்ட பிறகு நான் ஜெபிச்சேன். ஏசப்பா நான் அத்திக்காக நான் அழுந்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அத்திக்கு வந்து நீங்கள் விடுதலை கொடுக்கணும். லாசரஸை டெத்துலேருந்து நீங்கள் எழுப்புனீங்கல்ல, அதே மாதிரி எங்கள் அத்தை வந்து நீங்கள் எழுப்பி நீங்கள் உயிரோடு கூட்டிகிட்டு வரணும். அந்த 2 ஜீவன்கள் வந்து எனக்காக ரொம்ப ஜெபித்தாங்க. நான் நினைக்கல, நான் தூக்கி வளர்த்த என் பசங்க வந்து எனக்காக
ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டு சின்ன பசங்களெல்லாம் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, எனக்கு சாக்லேட் வேணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன். அதுதான் சின்ன பசங்க. ஆனால் என் பசங்க எனக்காக ஜெபிச்சாங்க, நான் ஜீவனோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை விட்டு சீக்கிரம் அவங்க வெளியில் வரணும், அவங்க நார்மல் ஆகணும், அவங்க நல்லா இருக்கணும். எப்போவுமே எங்கள் அத்தி வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஏசப்பா நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் எங்கள் அத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை சுற்றி அநேக ஜபங்கள் இருந்தது. அநேக ஜபங்கள் இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. தேவன் வந்துட்டு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். என்னை தாயின் கர்ப்பத்தில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய தழும்புள்ள கரங்கள்னாலே நான் வந்து சுகம் அடைந்தேன். இயேசுவின் ரத்தம் வந்துட்டு மிக வல்லமையான ரத்தம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளட்டு தான் என்னை காப்பாற்றினது. ஏன்னா என் உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து ஏசப்பாவுடைய ரத்தம். வேறு யாராவது ரத்தம் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆண்டி சொன்ன மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி அதை நான் இப்போ ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். தேவன் என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைக்கும் அற்புதங்களுக்கும் கர்த்தருக்கு நான் வந்து கோடான கோடி நன்றி சொன்னாலும் போதாது. இந்த நாளில் கர்த்தர் என்னை ஜீவனோடும் சுவாசத்தோடும் உங்கள் முன்பு வந்து என்னோட சாட்சியை வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நான் இன்னுமாய் வந்து ஆண்டருக்குள்ளே எஸ்பெஷலாக அங்கிள் சொன்னார் எனக்கு, உனக்கு வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி தான் மகளே உனக்கு கிடைக்கும்னுட்டு. நானும் சரண்டர் பண்ணியிருக்கிறேன் காடுக்கிட்ட. ஏன்னா நான் டிசைட் பண்ண முடியாது, காட் ஹேஸ் டு டிசைட். ஏசப்பா உமக்கு என்ன சித்தம் இருக்கோ அதை எனக்கு செய்ய நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. கர்த்தர் என்னை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறாரோ அதன் பிரகாரம் நான் போக ரெடி. எஸ்பெஷலாக கேன்சர் பேஷண்ட்ஸுங்களுக்காக நான் எழும்பி நான் நிற்க நான் தயார். ஏன்னா நான் வந்து சோர்ந்து போயிருந்தேன், எனக்கு யார் இருக்கா, நான் அவ்வளோதான், நான் இறந்துருவேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வியாதி உள்ளவர்கள் அந்த தாட்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நான் ஏசப்பா பற்றி சொல்லலாம். நான் கூப்பிடும் போது ஏசப்பா எனக்கு செவி கொடுத்தாரு, நீங்கள் கூப்பிட்டாலும் ஏசப்பா உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு இன்னொரு ஜீவனை கொடுப்பார், வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளில் என்னை ஜீவனுள்ள சாட்சியை உங்கள் எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விஜய் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக முடி இருந்தது. ஆனால் அவளை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப சங்கடம் ஆச்சு. எவ்வளோ அழகாக இருந்த புள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவளுக்கு அடர்த்தியாக முடியை கொடுத்து, அடர்த்தியாக இந்த புருவத்தை கொடுத்து புள்ளைய சாட்சியை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் வந்துட்டு அவங்க தாயை இன்னும் அதிகமாக பலப்படுத்தட்டும், சாமியில் இன்னும் அதிகமாக கர்த்தர் பலப்படுத்தட்டும். அப்பேற்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சது பாக்கியம். புருஷன்மார்கள் அநேகர் எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி இந்த சமயத்திலும் பிள்ளைய வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் கூடவே இருக்காங்க. சாமியலுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவங்க மாமியார் மாமனார் அவங்க அம்மா முக்கியமாக கூடவே இருந்தாங்க. ஒரு செகண்ட் கூட தூரம் போகலை. அப்படியாக இருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நாம் கூட சபையாக நம்ம ஜெபிச்சோம். ஆனால் நான் கேன்சர்ன்னு சொல்ல, பிளட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நம்ம சபையாக ஜெபிச்சோம். எல்லாரும் ஆமேன்னு சொன்னோம். கர்த்தர் உயிரை கொடுத்துட்டார், ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நன்றி. அம்மா நீங்க முன்னால் வாங்கம்மா. 2 அம்மாங்களும் முன்ன வாங்க. சாமியல் முன்ன வாங்க. மதர்ஸ் டேக்கு வாங்க, முன்ன வாங்க.
அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்மளுடைய சபையில கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு உயிரை திருப்பி கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நிகர் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா, ஆராதிக்கலாமா கர்த்தரை? கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் வழிந்திடாமே கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் வழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சமான தாய்க்கும் இந்த வாரம் உண்டு, ஆவிக்குரியான தாயும் கர்ப்பம் தரித்து ஒரு உயிரை பெற்றெடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எதையுமே நம்ம என்ன பண்ணிடாதீங்க, கேவலமா எண்ணிடாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜெப வீடு, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஜெப வீடை எப்பொழுதுமே சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் ரொம்பவுமே முக்கியமானது. கணவனானால் சரி, மனைவியானால் சரி, பிள்ளைகளால் அவளை கேவலப்படுத்தாதீங்க. இன்றைக்கு அது போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தருடைய கிருபையினால இது மகளுக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை திருப்பி கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவங்க கணவர், அவருடைய தாய்மார்கள், மாமியார், மாமனார் தான் கூட நின்னாங்க. அது கர்த்தர் கூட இருந்ததுனால அந்த காரியம் வாய்த்தது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? அப்பா தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாதி கர்த்தனே, நன்றி ஐயா. ஆண்டவரே, நீர் செய்த சகலவித நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. லாசருவே வெளியே வா என்று சொன்னதின்படி ஆண்டவரே உயிரோடு கூட கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு கர்த்தாவே விஜயனை உயிரோடு கூட இங்கு சாட்சியாக நிறுத்தினதற்காக சபையாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திர மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தா இரக்கத்தை கிருபை பிள்ளையின் மேல் பாராட்டினீரே, அதற்காக நன்றி அப்பா. தேவரே, இப்படியாக கர்த்தாவே இன்னும் அதிகமாய் அநேக இடங்களிலே போய் மகள் ஊழியத்தை செய்து கர்த்தாவே அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தட்டும் ஐயா. ஆண்டவரே, பேர்பட்ட பேஷன்ஸ்களை கர்த்தாவே மகள் கர்த்தாவை ஹீலாக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதனால் அவளுக்கு விசேஷித்த விதமாய் ஆண்டவரே சாமுவேலும் கர்த்தாவே ஆண்டவரே ஜோயினை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களுக்கு ஆண்டவரே கொடுத்த அந்த மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதை அவர்கள் கட்டி காப்பாத்தி கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பமாய் இறங்கட்டும் கர்த்தாவே. அவருடைய தாயும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, அவருடைய மாமியார் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. அவருடைய தகப்பன்மார்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. குடும்பத்தார் அனைவரும் இதன் மூலமாக ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. நாம மகிமைப்படட்டும் ஐயா.
ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமம் கர்த்தாவே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்பட்டதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமாக கர்த்தாவே நீர் மகிமையாய் கர்த்தாவே ஆண்டவரே சுகந்த வாசனையாக சாட்சி சுகந்த வாசனையாக நீர் கர்த்தாவை அங்கீகரித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பார்த்து தாழ்த்தி கொடுக்கணும் பிள்ளையை ஆண்டவரே விஜய் ஜோயினை உடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஊற்றி மூடி மறைக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தை உடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடி மறைக்கிறோம் கர்த்தாவே. சத்ருவானவனே இவர்கள் மேல் இனி உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. கர்த்தர் பாதாளத்திலிருந்து பிள்ளைகளை இந்த குடும்பத்தை மீட்டு எடுத்து விட்டார். அப்பா தேவனே உம்முடைய அக்கினியினால் கர்த்தாவே இவர்களை வேலை அடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வருகிற நாட்களிலே கர்த்தாவே நீர் எழும்பி பிரகாசிக்கும்படியாக செய்தீர். அவளுடைய எலும்புகளுக்குள்ளாக உம்முடைய அபிஷேகம் அடைக்கப்படட்டும் கர்த்தாவே. பிள்ளைக்குள்ளாக அடைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசிக்கட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டும் ஐயா. புது பலன் அடையட்டும் அந்த எலும்புகள் கர்த்தாவே, நரம்புகள் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா A to Z காரியங்கள் உச்சன் தலைமுதல் அடிக்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே புது பலன் உண்டாக கடவுது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உண்டாக கடவுது கர்த்தாவே. ஆண்டவரே அப்படியாக பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக பிள்ளையை அனுப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை சுகபத்திரமாய் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அநேகர் இந்த சாட்சியை கேட்டு மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் கர்த்தாவே. ஸ்துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றின் மேலும் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். அண்ணன் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இங்க வந்தோற்று நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக, நீராட்கொள்வீராக இயேசுப்பா. இந்த வாரம் ஒரு வெற்றியின் வாரமாக இருக்கட்டும் இயேசுப்பா. எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு உங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் இருப்பதாக இயேசுப்பா. குறைவின்றி வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லா துதி கனம் மகிமை அனைத்து மக்கிய செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I do. Oh, give thanks to the Lord, He's so good. Yes, Lord. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Amen. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Praise the Lord. God bless you.